ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே முதலாவது கர்த்தருடைய நாளில் உங்கள் நடுவே இருப்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபை உள்ள முகத்தை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. உங்கள் முகத்தை நோக்கி பார்த்து ஒருவர் கூட ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லையே. எங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்கப்படுகிற ஒரு மகத்துவம் உள்ள முகம் எங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. உங்கள் சமூகத்தினால் எப்போதும் எங்களை நிரப்புகிற நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராய் இருப்பதற்காக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? புது வருஷம் எப்படி இருக்குது? இப்போ தானே வந்திருக்குது, அப்புறம் பார்க்கலாம். இப்போ தானே தொடங்கியிருக்கிறோம் இல்லையா? சரி, தொடக்கம் நல்லா இருந்தால் முடிவு அதை விட சம்பூர்ணமாக இருக்கும். நான் வசனம் சொல்லுது, ஆரம்பம் அப்போன்னா கூட முடிவு சம்பூர்ணம். நமக்கு ஆரம்பமே நல்லா இருக்குன்னு சொன்னால் முடிவு மிக மிக பரிபூர்ணமாக இருக்கும். ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா, நான் எதிர்பார்த்ததை நீங்க வாசிக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல. இதனால் நம்மளோட பேச விரும்புகின்ற, பேச என் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியான சொன்ன வார்த்தை, நமக்கு நன்மை செய்வதற்காக நம்மை நினைக்கின்ற ஒரு தெய்வன். இப்போ நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம், நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் இந்த எரேமியா 29:12 வாசிக்கிறோம், நமக்கு நன்மை செய்வதற்காக கர்த்தர் நம்மை நினைக்கிறார். திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. இந்த கர்த்தர் இந்த வார்த்தையை அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை. பாபிலோனில் அந்த 29ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் அவர்களுக்கு தெளிவாக நடத்துகிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் எரேமியாட்ட சொல்கிறாரு, நீ அங்கே ஜனங்கள் காதுகள் கேட்க நான் சொல்லுறது அவங்களுக்கு சொல்லு அப்படின்னா, தேவன் முதல்ல அடிமைப்பட்டு போன ஜனங்கள் தான் அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடுகளெல்லாம் கட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கவேன், வீடு கட்டி எங்களுக்கு என்ன லாபம், அப்படியே வாடகை வீட்டிலேருந்து போயிடும் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் வீடுகளை கட்டுங்க, நீங்கள் தோட்டங்களை நாட்டுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளாக வரட்டும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அடிமைப்பட்டு போன ஜனங்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும் 70 வருஷம் அவர்கள் பாபிலோனில் அடிமையாக தான் இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது. அந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எரேமியா மூலமாக சொன்னவர் இப்போது சொல்கிறார், அந்த அடிமைத்தனத்திலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒன்றை எதிர்பார்த்தே காத்திருக்காங்க. என்றைக்கு இந்த அடிமைத்தனம் முடியும், என்றைக்கு நமக்கு விடுதலை உண்டாகும், அப்படி அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நானும் நினைத்திருக்கிறேன். உங்களுக்கு நன்மை செய்வதற்கு நான் உங்களை நினைக்கிறேன். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அப்படின்னா இந்த வசனம் அடிமைப்பட்டு போன ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சொல்லப்போனால் ஒரு வசனம். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு முன்னாடி நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. வழக்கமாக உங்களுக்கு தெரியும், கடைசியில் வர ஆள் முதல்ல வந்திருக்கேன் சரியா? ஜனவரி 28ஆம் தேதி தான் வரணும். ஆனால் கர்த்தர் கழுத்து பிடிச்சி தள்ளி 7ஆம் தேதியை கூட நிறுத்திருக்காருன்னு சொன்னால், காட் இஸ் காட் அ பர்பஸ். கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் ஒருபோதும் எதையும் செய்வதில்லை. ஆகவே இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுகிறேன், அநேக நேரத்தில் நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக வருஷம் தொடங்கியிருக்குல்ல, தொடங்கினா என்ன, முடிஞ்சா என்ன, 24 3 எப்படி இருந்ததோ அப்படி தான் 24
ஒரு மாதிரி மனச்சோர்வோடு தான் புது வருஷம்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, முதல் ஒன்று சொல்லிடுறேன், எனக்கு இந்த கிறிஸ்மஸ்ஸு, இந்த நியூ இயர், இந்த குட் ஃப்ரைடே, இந்த ஈஸ்டர் இதெல்லாம் எனக்கு ஒரே நாள் தான். ஏன்னா இது நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த சூரியன், சந்திரன் இவைகளை அடிப்படையாக கொண்டு இரவு பகல், வாரம், மாதம், வருஷம் இது நாம் தான் நியமித்திருக்கிறோம். அதனால் 23 அப்படி ஓடி வந்து டிசம்பர் மாதம் 31 ராத்திரி 11:59 டப்பு நின்று அப்புறம் அப்படி தொடங்கலை. கழுது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் ஓடினாலும் நின்னாலும் நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த விழிப்பு இரவு ஆராதனை இருக்குல்ல, டிசம்பர் 31 உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஃபாத்திமா சர்ச்சிலேருந்து தப்பி வந்த ஆள் தான், சரியா? நம்ம தாம்பரம் ஃபாத்திமா சர்ச் இருக்கு, அங்கேருந்து தப்பி அப்படி இந்த அக்னியிலேருந்து தப்பி இந்த கொல்லி மாதிரி வெளியே விழுந்த ஆள் நான். அங்கே இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், ஏயா அந்த ஆண்டவர் இயேசுநாதர் ராத்திரியில் வந்து பிறந்தாரோ தெரியலையே, அவர் எப்போ பிறந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவர் ராத்திரி தான் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம். அவருக்கு டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 24 ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் நைட் சர்வீஸ் இருக்கும் பாருங்களேன், அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. சரி, பொழைச்சோன்னு பார்த்தா அந்த டிசம்பர் 31 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்பு ஆராதனை மறுபடியும். நான் நினைப்பேன், அப்பாடா நம்ம ரட்சிக்கப்பட்டோம்யா, பெந்தகோஸ்து சபையில் வந்துட்டோம்யா, தப்புன்னு நினச்சா அவங்களே பரவாயில்ல. இங்கே 9:30 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 5:30 மணி வரைக்கும் நடத்துகிற ஆசாமிலாம் நம்மகிட்ட இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ராத்திரி 2 மணி 3 மணிக்கு ஆளுகள் விட்டால் வீடு போய் சேர்றது கஷ்டம் இல்லை, அதனால் அப்படியே அவனை தண்ணியில் முக்கி போட்டு அடி நடித்தவனை 5:30 மணி வரைக்கும் வச்சு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பஸ்ஸெல்லாம் ஓட ஆரம்பித்து வீட்டுக்கு அனுப்பிடுறோமா. நாங்களாம் மாட்டினோம். அதுக்கு கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம விழித்திருந்தாலும் தூங்கினாலும் வருஷம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கு, யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஆங்கிலம் சொல்லுவாங்க, காலமும் கடல் அலையும் யாருக்கும் காத்திருக்காது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன், அப்படி ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில். டைம் அண்ட் டைட், அதாவது காலமும் கடல் அலையும் யாருக்கும் காத்திருக்காது, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 9:4 பகற்காலம் இருக்கு மட்டும் நான் கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்படின்னா பகல் காலம் எது என்றால், எப்போ நாம் விழித்திருக்கிறோமோ அது பகல் காலம், எப்போ நம்ம தூங்குகிறோமோ அது ராக்காலம், அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் எப்போது நாம் செயல்படுகிறோமோ அது பகல் காலம், எப்போது நாம் செயலற்றிருக்கிறோமோ அது ராக்காலம். வேணும்னா ஏசாயா 21 ஏசாயா 21 12 வாசிங்க, 11 வசனத்தோடு வாசிங்க. தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே. உங்களுக்கு தெரியும், ராத்திரியில் அடிக்கடி முழிக்கும் போதெல்லாம் நமக்கு முதல் பார்வை என்னென்னா அப்படி கிளாக்கு பார்ப்போம். அப்படி எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. திடீர்னு ராத்திரி முடித்த உடனே என்ன பண்ணுவோம், அப்படி பார்ப்போம்ல, என்ன எழுந்து ஜெபம் பண்ண போகிறோமா, மறுபடியும் பாத்ரூம் போகிறோம், ஒரு குடம் தண்ணியை குடிக்க போகிறோம், மறுபடியும் கவுந்து எடுத்து தூங்க போகிறோம். அதுக்கு என்னத்துக்கு கிளாக்கை பார்த்து. ஆனால் என்ன பண்ணுவோன்னா, எழுந்த உடனே கிளாக் பார்க்கணும், ஒரு கவனம் எல்லாருக்குமே. நான் பார்த்துருக்கேன், இந்த ரோடு வரமா சில அப்படி நின்றுட்டுருப்பாங்க. எவனா ஒரு தம்பி பைக்கில் போவான் தெரியுங்களா, அவனோட தம்பி டைம் என்னான்னு கேட்பான் பாருங்களேன். அவன் பைக் ஓட்டுறவன் என்ன பண்ணுவான், உடனே ஒரு கை விடி பார்ப்பான் தெரியுங்களா, இவன் கீழே விழுந்து கிடப்பான். கீழே விழுந்தா கூட மணி 11:45, 11:45 மட்டும் போயிட்டே இருப்பான் பாருங்களேன். டைமை கேட்டு என்ன பண்ண போகிறோம், காலத்துக்கு வச்சு என்ன செய்ய போகிறோம். இங்கே ஏசாயா 21:11 ஒருவன் தூங்குகிறான், ராத்திரியில் எழுந்து நிற்கிறான். எழுந்து என்ன பண்ணுறான், நம்ம ஊர் மாதிரி இல்லை, அந்த ஊரில் அரணிப்பான பட்டணங்கள், ஊரை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும், அதுக்கு மேலே ஜாமக்காரன் சுற்றிட்டு இருப்பான் இரவெல்லாம். ஜனங்கள் பாதுகாப்பாக தூங்கணும்னு சொன்னால் ஜாமக்காரன் விழித்திருக்கணும். ராத்திரி திடீர்னு ஒருத்தன் முழிச்சான், அவனுக்கு வாட்செல்லாம் கிடையாதுல்ல, இப்போ நமக்கு வாட்சே வேண்டாம், செல்ஃபோனே இருக்குல்ல, அவனுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணிட்டான், எழுந்து ஜாமக்காரனே பொழுது எவ்வளவு சென்று போயிட்டு. இவன் ஒரு கோமாளின்னா அதுக்கு மேலே கோமாளியாக இருப்பான் போல். அவன் மேலே என்ன சொல்லலாம் தெரியுங்களா, விடியற் காலமும் வருது, ரெண்டில் ஒன்று தானே வரணும், ஒன்றில் விடியற் காலம் வரணும், இல்லைன்னா ராத்திரி வந்து சொல்லணும் விடியற் காலமும் வருது ராக்காலம் வருது. கேட்க மனதானால் சும்மா 19 ரூபா கேட்டுட்டு ஓடாத, கிட்ட வந்து கேளு, சொல்கிறேன் இது பகலா இது இரவா. அப்படின்னா இரவு பகல் என்பது யார் தீர்மானிப்பது தெரியுங்களா, நாம் தான்.
நாம் செயல்பட்டால் அது பகல் காலம், நான் செயல்படாமல் இருந்தால் அது ராக்காலம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்க வரைக்கும் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று யோவான் 9:5 சொல்லுவார். அப்படின்னா என்ன வேண்டும்? 23 நின்று 24 தொடங்கலை, அது ஓடிட்டே இருக்குது. நாம் விழித்திருந்தால் இந்த வருஷம் நமக்கு நன்மையாக இருக்கும். பழைய குருடி கடவை தேடியும் மறுபடியும் தூங்கி கிடந்தா இது 23 விட ஒன்றும் நல்லா இருக்க போகிறதில்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டதாகத்தான் மாறி போகும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். நீ எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரிதான், நான் உனக்கு நன்மை செய்வதற்கு நினைத்திருக்கிறேன், அது தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நாம் வாழ்கின்ற உலகம் அப்படின்னா நம்மை மறந்து போகிற உலகம், நம்ம மறக்கிற உலகம்தான். இங்கே பார்த்துருப்பீங்க, நம்மிடத்துலேருந்து சில நன்மைகளை பெற்றிருப்பாங்க. அடுத்த முறை அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்தீங்கிறத அந்த முகத்தில் கூட காட்ட மாட்டாங்க, அந்த கண்களில் கூட காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடும் பாருங்களேன். இவ்வளவு செய்திருக்கிறோம், பார்த்தா அது பாரு எப்படி போகுது பாரு, அது எப்படி ஏதாவது முகத்தில் தெரியுதா, கண்ணில் கூட தெரியுதா? நீங்கள் அன்றைக்கி ஒன்று கொடுத்தீங்களே அது நல்லா இருந்துன்னு யாராவது சொல்லுவானா? வாயே திறக்க மாட்டான் பாருங்களேன். என்னவோ நம்ம கொடுக்காத மாதிரி அவன் என்னவோ நமக்கு கொடுத்த மாதிரி போவான் பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, நினைப்பதற்கு இன்றைக்கு அநேகர் இல்லை. நம்மிடத்தில் உதவி பெற்றிருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை நினைச்ச மாதிரியே தெரியாது. ஒரு அவங்களுக்கு உள்ளே இருக்கும், ஆனால் எந்த விதமான அடையாளத்தையும் காட்ட மாட்டார்கள். வேதத்தில் ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன். நம்மிடத்தில் உதவி பெற்றவர்கள் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி சொல்றான் பாருங்களேன் யோசிப்பு. அந்த பானபாத்திரக்காரன் என்று சொல்லுகிறான், அவனுடைய கனவுக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டான். சொல்லுகிறான், உனக்கு ஒரு நாள் வாழ்வு வரும், நீ மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வருவாய். வரும்போது என்னுடைய காரியத்தை என்ன செய்ய, இந்த பார்வோன்றை கொஞ்சம் சொல்லி, நான் அநியாயமாக, அவன் சொல்லுகிறான், எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். நான் எப்படி இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால், எபிரேய தேசத்திலிருந்து சொல்லப்போனால் நான் எபிரேய தேசத்தை சார்ந்தவன், எபிரேய தேவனை ஆராதிக்கிறவன், எபிரேய மொழியை பேசுகிறவன், எபிரேய கலாச்சாரத்தில் வாழ்கிறவன். அவன் சொன்னான், எபிரேய தேசத்தை களவாய் கொண்டு வரப்பட்டவன். ஒரு தப்பு நான் பண்ணலப்பா, எந்த தவறும் செய்யவில்லை, இந்த காவல் குற்றத்தில் என்னை வைத்திருக்காங்களே, இதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் எபிரேய தேசத்திலிருந்து திருடாக கொண்டு வரப்பட்டவன், களவாக கொண்டு வரப்பட்டவன். ஆகவே உனக்கு வாழ்வு வரும்போது என்னை கொஞ்சம் நினச்சிக்கோ, நீ பார்வோன்ட்டு சொல்லு. 23ஆம் வசனம் வாசிங்க. கவனிச்சிங்களா? அவன் எப்படி கேட்டிருப்பான் பாருங்களேன். எபிரேய தேசத்திலிருந்து சொல்ல போனால் அவன் அந்த பாடும் குடியில் போட்டபோது அவன் பின்னாடி சொல்கிறான், அவன் உள்ளம் அதுக்காக கலங்கிட்டான். பாலங்குழியில் போட்டாங்களே அவர் சகோதரர்கள், அப்போது அவன் உள்ளம் பரிதபித்ததான். யாரை திட்டிருப்பான் தெரியுங்களா? அவங்க அம்மாவை தான் திட்டிருப்பான். இதுக்கு என்ன ஏன் பெத்த, இவ்வளவு போராடி இவ்வளவு பாடுபட்டு கத்தட்ட சண்டை போட்டு கணவன்கிட்ட சண்டை போட்டு அக்காட்ட சண்டை போட்டு என்னென்னவோ பண்ணி என்னை பெற்றிய இந்த பாலும் குழியில் கிடப்பதற்காகவா நீ என்னை பெத்த, அப்படி தான் புலம்பியிருப்பான். சொல்லுகிறான், எபிரேய தேசத்தை களவாய் கொண்டு வரப்பட்டவன் நான், என்னுடைய காரியத்தை பார்வோன்ட்டு சொல்லு. இந்த காவல் மட்டத்தில் இருப்பதற்கு நான் எந்த தப்புமே பண்ணலை. அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் உடஞ்சி போயிருப்பான் பாருங்களேன். ஆனால் இந்த நன்மையை பெற்ற அந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு வாழ்வு வந்தவுடன் கம்ஃபர்டபிளி he forgot ஜோசப். அந்த யோசிப்பை அவன் வசதியாக மறந்துட்டான் பாருங்களேன். இந்த காலை வேளையில் நம்மிடத்தில் உதவி பெற்றவர்கள் நம்மை மறந்திருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், நம்மை மறக்காத ஒரு தெய்வன் இருக்கிறார். நாம் செய்த நன்மைகளை பெற்றவங்க மறந்து போயிடலாம், ஆனால் நம்முடைய உதவியை பெற்றவர்கள் மறந்துடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. இன்னொன்றை சுட்டி காட்டுகிறேன். நமக்கு உயிர் கொடுத்த தாய் ஒன்று, நம்முடைய உதவியை பெற்றவர்கள். அடுத்தது, ஒரு அம்மா மறப்பாங்களா? ஒரு தாய் மறப்பாங்களா? நீங்கள்லாம் தாய் மாதிரியாக உட்காந்துருக்கீங்க. ஒரு தாய் மறப்பாங்களா? ஓ, இவங்கள பார்த்து சொல்லணுமோ, ஒரு தாய் மறப்பாளான்னு இவங்கள பார்த்து கேட்கணும் போல இருக்குது. ஏன்னா இன்றைக்கி குழந்தையை பெற்று வீட்டுக்காரங்க கையில் கொடுக்குறதோடு சரி, அது திருப்பி வாங்குறதே இல்லை நிறைய பேர்.
அவன் தான் சுமை தாங்கி மாதிரி தூக்கிட்டே அலைவான் பாருங்களேன். ஏன்னா இவங்க கட்டின அந்த அந்த இங்கே பின் குத்துனது இங்கே பின் குத்துனதெல்லாம் கலைஞ்சு போயிடும்ல குழந்தைய தூக்கினா. அது கல்யாணத்துக்கு போனால் அந்த பட்டுப்படவை கட்டுறாங்க தெரியுங்களா, இந்த குழந்தைய திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பார்த்தா வம்பு இல்லை, குழந்தைய மறுபடியும் தூக்கணும்ல. வேறு சொல்லுது ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தமிழ் கற்பத்தின் பிள்ளை பாலகன் போட்டிருக்கு இல்லையா. ஆனால் எபிரேயர்ல வாசிக்கிறோம், கேன் a mother forget a suckling baby? ஒரு தாய் தான் பால் கொடுக்கிற குழந்தைய மறப்பாங்களா? ஒரு தாய் தன் பிள்ளையை தன் பாலகனை மறப்பான்னா பிள்ளை வளர்ந்தால் அது பாட்டுக்கு ஏன் விளையாட விட்டுருவாங்க. ஆனால் ஒரு தன் மார்பில் வைத்து பால் கொடுக்கும்போது ஒரு தாய் மறப்பாங்களா? ஆனால் நம்மகிட்ட அம்மாமா இருக்காங்க, தூக்கி கீழே போட்டாலாம் இருக்குது. குழந்தைக்கு பால் கொடுக்கும்போதே இப்படி தூங்கி குழந்தை தொப்புன்னு கீழே விழுந்துடும், அப்படிலாம் ஆள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கேன் a mother forget a suckling baby? ஒரு தாயின் மார்பிலே பால் கொடுத்து கொண்டிருக்க ஒரு குழந்தையை அம்மா மறப்பாங்களா? அவ மறந்தாலும் சொல்கிறார, மறப்பாங்களா அம்மா? மறப்பாங்களா அம்மா? அம்மா மறப்பாங்களா? அம்மா நீங்கள் அம்மாவா சும்மாவா? ஓ, இவங்கள பார்த்து கேட்கணும்ல மறுபடியும். ஒரு அப்பா அம்மா மறப்பாங்களா? மறப்பாங்க. யார் சொன்னால் மறக்க மாட்டாங்க. 2 அம்மா ஒரே அறையில் படுத்துருக்குது, 2 அம்மா பக்கத்துலேயும் அவங்கவுங்க குழந்தை படுத்துருக்குது. ராத்திரி ஒரு அம்மா என்ன பண்ணா அப்படியே புரண்டு படுத்தாலாம். நான் அந்த அம்மாவை அம்மான்னு நினைக்கிறதுல ரோடு ரோலர்னு நினச்சிப்பேன் நான். ஏன்னா அது உருண்டதில் குழந்தை நசுங்கி செத்து போச்சு தான். அப்போ இது அம்மாவா இல்லைன்னா இது ரோடு ரோலராக பாருங்களேன். நம்ம பாட்டி சொல்லுவாங்க, கோழி மிதித்து குஞ்சு சாகுமா? சாகாத. இங்கே ஒரு அம்மா உருண்டு குழந்தை செத்து போச்சு பாருங்களேன். இந்த அம்மா ரோடு ரோலர் உருண்டு குழந்தைய கொண்டுச்சு. ஆனால் என்ன பண்ணுது, திடீர்னு பார்க்குது குழந்தை செத்து கிடக்குது. பார்த்தா பக்கத்தில் இன்னொரு அம்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மா மார்பில் ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்கிறாங்க. மார்பில் படுத்துருக்க குழந்தை இவன் என்ன பண்ணா தெரியுங்களா, அந்த குழந்தைய எடுத்துட்டு இந்த குழந்தைய அவன் மார்பில் வச்சுட்டா. அது என்ன அம்மா பாருங்களேன். ஒரு மார்பிள் கடத்த குழந்தைய ஒரு அம்மா எடுத்துட்டு செத்துப்போன ஒரு குழந்தைய மார்பில் போடுறாங்களே, உணர்வு இல்லைம்மா உனக்கு? உனக்கு உணர்வு இல்லையா? ஒரு தாய் தான் பால் கொடுக்கின்ற குழந்தைய மறப்பாளான்னு கர்த்தர் கேட்கிறார். மறந்தாங்களா மறக்கலையா? ஆமாம். இது இந்த அம்மா என்னம்மா, இது உணர்வில்லாத அம்மா. அது என்ன, அது உருண்டு சாகடிக்கிற அம்மா இருந்தது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் 2 தாயை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றான்? அவன் அலங்கத்தின் மேல், அரண்மனையின் அலங்கத்தின் மேல் நடந்து போயிட்டு இருக்கிறான். ஒரு ஸ்ரீ என்றால் ஒரு பெண், ஒரு தாய். என்ன பண்ண, என்னை காப்பாற்றுங்க ராஜான்னு சொல்லி என்ன பண்ண, ரட்சியம் என்று ராஜாவை பார்த்து கேட்கிறான். உடனே ராஜா சொல்ற பதில பாருங்க. ஏன்னா மந்தையிலையும் ஒன்றும் கிடையாது, களஞ்சியத்திலையும் ஒன்றும் கிடையாது. நாடு வறட்சியில் போயிட்டு இருக்குது. இவன் கேட்குறான், எங்கேருந்து நான் உனக்கு எடுத்து கொடுப்பேன்? ஒன்றுமே இல்லையே. சரி, உங்க காரியம் என்ன சொல். அப்புறம் சொல்கிறான் பாருங்களேன். கையில் இன்னொரு அம்மாவை பிடிச்சிட்டு வந்திருக்கு. 2 அம்மா வந்திருக்குது. ஒரு அம்மா ராஜாவை பார்த்து பேசுது, அவள் கையில் இன்னொரு அம்மா இருக்குது. அவள் சொல்கிறான், இந்த பெண் நேற்று சொன்னா, நீ உன் பிள்ளைய கொடு, நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம், பிள்ளைய சாப்பிடுவோன்னு கூட சொல்லலை. ஆமாம், சமைச்சு சாப்பிடுவோம். நேற்று நாங்கள் சாப்பிட்டோம், ஆக்கி திண்டோம்னு சொல்கிறா பாருங்களா அந்த அம்மா. ஆக்கி திண்டோம் என்ற எவரே வார்த்தைக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுன்னு அர்த்தம், இல்லது பாயில் பண்ணி சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஒரு பசி கொடுமையில் குழந்தைய அடித்தாங்க, கிழிச்சாங்க, சாப்பிட்டாங்கன்னா கூட பசி கொடுமைன்னு சொல்லிடலாம். ஆனால் அங்கே போட்டிருக்குது ஆக்கி திண்டோன்னு சொல்கிற பாருங்களேன். பெற்ற ஒரு தாய் ஆக்கி தின்னாலாம். அதுக்கு பயன்படுத்துகிற எவரே வார்த்தை சொன்னால், ஒன்று பாயில் பண்ணுறது, அது அவிச்சு சாப்பிட்றது, இல்லைன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுன்னு அதுக்கு அர்த்தம். யோசித்து பாருங்க, ஒரு தாய் மறப்பாங்களா? பிள்ளையை கொன்று சாப்பிட்ருக்கு பாருங்களேன். புலம்பல் 4ஆம் அதிகாரம்
புலம்பல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்ன பண்ணுறாங்களா? கர்த்தர் சொல்கிறார், என் ஜனமாகி குமாரத்தை என்ன பண்ணுறா? தன் பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்ற ஒரு அவலம் இன்னைக்கு இருக்குது. ஆக ஒரு தாய் மறப்பாங்களா? மறந்துருக்காங்களே. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உயிர் கொடுத்தவள் அவள் தான், உருவம் கொடுத்தவள் அவள் தான், அவளை ஏந்தி தாங்கி சுமந்தவள் அவள் தான். நான் இன்னைக்கு காலையில் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு இரத்த சாட்சியாக சாக போகிற ஒருவன், ஒரு ரஷ்யா சிறைச்சாலையில் ஒருத்தன் இருக்கிறான். அவனை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது கோர்ட்டுக்கு போயிட்டான். அவன் திரும்பி வரான். ஜட்மெண்ட் முடிஞ்சு திருப்பி சிறைச்சாலைக்கு வரான். அவன் முகத்தை பார்த்தா தேவதூதன் முகம் மாதிரி இருக்கிறான். ரிச்சர்ட் முரான் சொல்கிறாரு, அவன் முகத்தை பார்த்தா ஒரு ஏஞ்சல் முகம் மாதிரி இருக்குது. உடனே அவன்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உன்னை என்ன விடுதலை ஆக்கிட்டாங்களா? உன்னை திருப்பி அனுப்பிட்டாங்களா? எப்படி இவ்வளோ முகம் வெளிச்சமாக இருக்குது? உடனே அவன் சொல்லுகிறான், நாசரேத்தில் ஒரு கன்னிகையின் வீட்டுக்குள்ளே ஒரு தூதன் போனான்ல, அவன் சொல்கிறான். போனபோது அவள்கிட்ட பேசுகிறான். உண்மையில் பரிசுத்த அவரை விடுவார், அவர் நிழலிடுவார் அப்படின்னு சொல்லும்போது அவள் முகம் எவ்வளோ பிரகாசமாக இருந்திருக்குமோ அவ்வளோ பிரகாசம் எனக்கு இருக்குது. ஒன்று சொல்கிறான், நாங்கள் கேட்டது ஒன்று, நீ ஒன்று சொல்கிறிய. அந்த தாய்க்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கு தெரியுமா? அவளுடைய கருவில் அவள் ஒரு சிருஷ்டி, ஆனால் சிருஷ்டித்தவர் உள்ளே வராராம. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா. அந்த சிருஷ்டித்தவரை அவள் குளிப்பாட்டுறாள்ல, அவள் ஒரு சிருஷ்டி தான், அவள் குளிப்பாட்டியிருப்பாள்ல. உலகம் முழுவதையும் நடக்க பண்ணுகிற தேவன் அவன் இந்த குழந்தையை நடக்க பண்ணியிருப்பாள்ல. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரான். கேட்கான், தேவ் எல்லாம் நிறுத்தியா, உனக்கு என்னாச்சுக்கார சொல்லியா? அதே சந்தோஷத்தை எனக்கு இருக்கிறேன். நான் இப்போ பரலோகம் போக கொல்ல போகிறாங்க அவனை. நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். அங்கே போய் என் இயேசு ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன். அவர் மடியில் உட்காந்து நான் விளையாட போகிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? ஹலோ, நான் இந்த காலை படித்தவர் யோசித்தேன், ஒரு தாய்க்கு அவள் ஒரு சிருஷ்டி தான், ஆனால் வானத்தையும் உண்டாக்கின தேவனை அவள் குளிப்பாட்டுறதுக்கு, அவள் சாப்பாடு ஊட்டுறதுக்கு, இன்னும் சொல்ல போனால் அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி கொடுத்துப்பாள். அம்மா அப்படி சொல்லி கொடுத்துப்பாங்கள்ல. அதை படித்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். காலை வெளியில் அப்படி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் பண்ணேன். அப்படின்னா ஒரு தாய் மறக்க மாட்டாங்க. அந்த அவன் ரத்த சாட்சியை கொல்லப்படுகிறான். அவன் சொல்கிறான், அந்த கன்னிகைக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் எனக்கு இப்போ இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் இயேசுவை வளர்ப்பதற்கு ஒரு தாய் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த தாய் ஒரு நாள் கண்ணீரோடு சிலுவைகளை நிற்கிறாங்கல்ல, ஏதாவது செய்ய முடியுமா அவங்களால? எல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் தான். ஆனால் இயேசு சிலுவையில் இந்த கீழே இறக்கிட முடியுமா? சிலுவையை தடுக்க முடியுமா? அப்படின்னா ஒரு தாய் நினைத்தால் கூட சில நேரத்தில் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாத. ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் மறந்தாலும் நான் அவன் என்ன செய்ய மாட்டேன். இந்த காலை வேளையில் நம்பிக்கையோடு இந்த புது வருஷத்துக்குள்ளே வாங்க. பழைய வருஷத்தை அந்த சுமைகளை தூக்கிட்டு வராதிங்க. அதை போட்டு வந்துருப்பீங்க. நமக்கு வழக்கம்னா இறக்கி வச்சு மறுபடியும் தூக்கி தலையில் வச்சுப்போம், சரியா? அதனால் இந்த காலை வேளையில் நிச்சயத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை மறக்காதவர். ஒரு தாய் கூட மறந்துடலாம், ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யோபு 19:14 வாசிங்க. யோபு 19:14. அது ஃபுட்பாலா வாலிபாலா தெரியல, பந்து ஜனமா? அது என்ன ஜனம்? வசனத்தை பார்க்கல, எப்படி என்ன ஜனமா? அது பந்து ஜனமா? அதுக்கு என்ன? மிக நெருங்கின உறவுகள். சரி, பந்து ஜனம் என்ன செய்றாங்க? விலகி போயிட்டாங்களா? யார் மறக்கிறாங்க? நண்பர்கள். நமக்கு தெரியும், சகோதரனை காட்டிலும் அதிகமாக ஸ்நேகிதன் இருக்கான்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உறவினர்கள் விலகி போயிட்டாங்க. அடுத்தது அவருடைய ஸ்நேகிதர்கள் மறந்துட்டாங்கன்னு போட்டிருப்பாருங்களேன். நமக்கு எல்லாம் தெரியும், உயிர் கொடுக்கிறவன் தான் தோழன் அப்படி சொல்கிறாங்க உலகத்தில். ஆனால் இங்கே யோபு சொல்லுகிறார், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு மறந்து போயிட்டாங்க. மறந்து போனால் கூட பரவாயில்ல, உட்காந்து அவருக்கு முடிந்த வரைக்கும் துன்பத்தை உண்டாக்குறாங்க பாருங்களேன். யோபு பற்றி சொல்கிறார், நீங்கள்லாம் யாருப்பா? நீங்களாம் யார்? காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், காரியத்துக்கு உதவாத வைத்தியன் நண்பர். அந்த அளவுக்கு அவங்க அவரை வேதனைப்படுத்துகிறாங்க பாருங்களேன். அப்படின்னா நண்பர்களும் உறவினர்களும் மறந்து போயிடுறாங்க. அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், எல்லாருமே மறந்துடுவாங்க. கவனிங்க, உதவி பெற்றவர்கள், உயிர் கொடுத்த தாய்,
உறவினர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருமே நம்மை மறந்து போயிடுவாங்க. சங்கீதம் 31:12 வாசிங்க. சங்கீதம் 31:12. எப்படிப்பட்டானா ஒரு உடைந்த பாத்திரம் போல ஒருத்தன் மாறி போகிறான். காரணம் என்ன? எல்லாராலும் மறக்கப்படுகிறான். அவரு இந்த உலகம் என்ன உலகம்னா நன்மையை பெற்றுவிட்டு மறந்து போகிற உலகம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க God gives and forgives. கர்த்தர் என்ன செய்வாரா? கொடுத்து விட்டு மன்னிப்பார். Man gets and forgets. தேவன் கொடுத்து விட்டு மன்னிக்கிறவர். ஆனால் மனுஷன் யார் தெரியுங்களா? பெற்றுவிட்டு மறக்கிறவன். அதான் மனுஷன். இங்கே வாசிக்கும் எல்லாரும் மறந்துட்டாங்களாம் பாருங்களேன். ஒரு உதாரணத்தை வேறு சுட்டி காட்டுகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. திரும்ப வாசிக்கிறதே. அந்த பட்டணம் என்ன பட்டணம்? நம்ம தேவராஜ பிள்ளை தெரு மாதிரி வச்சுக்கிங்களேன், ஒரு சின்ன பட்டணம். சரி, அடுத்தது அங்கே இருக்கிறது யாரு? மிக கொஞ்சமானவர்கள். ஊரே சின்ன ஊரு, ஆட்களே கொஞ்சம். ஆனா எதிரி எப்படிப்பட்ட ராஜா? ஒரு பெரிய ராஜா வரான் பாருங்களேன். அதை வளைந்து கொண்டு ஏன்னா பெரிய கொத்தரங்கள்லாம் பெரிய முற்றுகை போடுகிறான். அங்க யார் இருக்கிறான்? ஒரு ஏழை மனிதன், ஆனா ஞானம் உள்ளவன். ஒரு சின்ன ஊரு, கொஞ்ச ஜனங்கள், ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய முற்றுகைன்னு சொன்னால் வெளியே யாரும் போக முடியாது, உள்ளே வர முடியாது, உணவு கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள். ஆனால் அந்த ஊருக்குள்ள, அந்த கொஞ்ச ஜனத்துக்குள்ள ஒரு ஞானமுள்ள ஒரு ஏழை இருக்கிறான். அந்த பட்டணத்தை என்ன பண்றான்? ஞானத்தினாலே, சிறிய பட்டணம், கொஞ்ச ஜனங்கள், எளிய மனிதன், ஏழை மனிதன், அவன் அந்த ஞானத்தினாலே அந்த பெரிய ராஜாவை, அந்த பெரிய அரணிப்பை, பெரிய அந்த அரண்களை உடைச்சி ஜனங்களை காப்பாற்றிட்டான். கவனிங்க, அந்த ஊரில் ஒரு ஏழை மனிதன் போட்டிருக்கல, அப்படி அந்த ஊரில் யார் இருந்திருப்பாங்க? பணக்காரன் இருந்திருப்பான்ல. ஹலோ, ஒரு ஏழை மனிதன் சொல்ல ஆவியான சொல்லும் போது யார் இருப்பாங்க? பணக்கார மனிதன் இருப்பான், படித்தவன் இருப்பான், பெரிய திறமைசாலி இருப்பான், பலவான்கள் இருப்பான், எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஞானம் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? விடுதலை ஆக்கிட்டு வச்சுங்க. ஆனாலும் இதான் கதை, இதுதான் வாழ்க்கை. ஒரு சின்ன பட்டணம், கொஞ்சம் ஜனங்கள், பெரிய எதிரி, பெரிய அரணிப்பான ஒரு முற்றுகை, அவங்கள விடுவிக்க யாருமே இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஞானத்தினால் அவளை விடுதலை ஆக்கினான். வேதம் சொல்லுது, ஒருத்தன் கூட அவனை நினைக்கலாம் பாருங்களேன். அப்படியானால் வேதம் திரும்ப சொல்லுகின்ற ஒரு கருத்து, நாம் வாழுகின்ற உலகம், அது நம்முடைய உதவி பெற்றவர்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு தலையாக இருக்கிற நம்முடைய தாயாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உறவினர்களாக, நண்பர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் நம்மால் விடுதலை பெற்றவர்களாக கூட இருக்கட்டும், அவர்களும் நம்மை மறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மறவாத தேவன். அவர் நம்முடைய நன்மைக்காகவே நம்மை நினைக்கிற தேவன். மறுபடியும் ஏசாயா 49:14 வசனம் வாசிங்க. எரேமியா ஏசாயா 49:14. ஏசாயா, சீயோன் என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் சீயோனுக்கு என்னென்ன செய்தார்னு வரிசையாக இருக்கும். மலைகளை எல்லாம் பாறையாக கர்த்தர் மாற்றுகிறார். அடிமைத்தனத்தில் ஜனங்கள் வருவதற்கு, சொந்த இடத்துக்கு வருவதற்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? மலைகளை எல்லாம் பாறையாக மாற்றி வச்சிருக்கார், ஜனங்கள் வர வேண்டும் என்று. ஆனால் அந்த சீயோன் என்ன சொல்றாங்க? கர்த்தர் எங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? எங்களை மறந்தார் என்று சொல்லி சொல்கிறார்கள். சீயானவள் இறங்காமல் மறப்பாளோ? இதோன்னா என்ன அர்த்தம்? இதோன்னா என்ன அர்த்தம்? ஓ, உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாதுல்ல? ஆமாம், நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது கூட எங்களுக்கு டீச்சர் கேள்வியே கேட்கக்கூடாது. கேட்டால் அடுத்த நாள் எங்களுக்கு ஜுரம் வந்துடும். ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு பார்க்க, தொட்டு பார்க்க, மூச்சை பார்க்க, கண்ணை பார்க்க, வீட்டில் படுத்துருவோம்ல, கேள்வி மாத்திரம் கேட்கக்கூடாதுல்ல. ஸ்கூல்லையே கேள்வி கேட்கக்கூடாதுன்னா சபையில் வந்து கேள்வியா? சரி சொல்கிறேன். இதோன்னா கிட்டேன்னு அர்த்தம், அதோன்னா
தமிழ் தெரியாத தமிழர்களே கதை இதோ அப்படின்னு நினைத்தான். இங்கே தான்ப்பா கிட்ட இதோ எங்க இந்த உள்ளங்கையை காட்டுறாரு பாருங்களேன். இதோ இதோ வாசிங்க 16ஆம் வசனம். தமிழில் வரைந்திருக்கிறேன், எவ்வளவு மொழியில் பொறித்து வைத்திருக்கிறேன். ஐ ஹவ் என்கிரேவ்ட் யூ, ஐ ஹவ் எச்ட் யூ. அப்படி எச்சிங் தெரியுதுங்களா, பாத்திரத்தெல்லாம் பேர் போடுறாங்கல்ல, அது மாதிரி செதுக்கி வைத்திருக்கிறார். அந்த உள்ளங்கையில் என்ன வச்சிருக்காரா, இதோ உள்ளங்கையில் உங்களை என்ன பண்ணுறேன், நான் வரைந்தால் அழிஞ்சு போயிடும். வரைந்தால் நான் அதில் கையை மூடி மூடி எடுத்தால் இந்த வேர்வையில் அழிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எங்கே வச்சிருக்கேன், என் உள்ளங்கையிலே செதுக்கி வைத்திருக்கிறேன், சும்மா வரைந்து வைக்கவில்லை. இந்த காலை வெளியில் முழு நிச்சயத்தை விட இருக்க நாம் எங்கே இருக்கிறோம் தெரியுங்களா, அப்படி உள்ளங்கையில். அவர் உள்ளங்கையை மூடிவிட்டால் ஒருத்தரும் தொட முடியாது. நம்ம யாரும் நம்மை தொடைய, நம்ம உள்ளங்கையில் இருக்கிறோம், வழித்து வைத்திருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடைஞ்சாங்களா படம்லாம் பார்த்துருக்கீங்களா, ஆணி எங்கே இருக்கும் அப்படின்னா என் மேலே அடிபட்டிருக்குமே. உள்ளங்கையில் அவர் செதுக்கி வச்சிருக்காரு. இப்போ ஆணி அடித்தா ஆமாவா இல்லையா? இந்த படம் வரைகிறான் தெரியுங்களா, சிலுவை. யாராவது பார்த்தானா இயேசுவை எங்கே அடித்தாங்கன்னு? இந்த படம் வரைகிறாங்களே, சிலுவையில் படம் வரைகிறாங்கல்ல, யாராவது பார்த்தாங்களா? படம் வரைஞ்ச இப்போ இயேசுநாத படமே ரொம்ப பின்னாடி வந்தது, சரியா? அப்படின்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சிலுவையில் இங்கே அடிக்கலை, இங்கே அடிப்பாங்க. இந்த இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எலும்பு இருக்கும் பாருங்களேன். இங்கே அடித்தால் இந்த எலும்பு ஏதாவது ஒன்று உடையும். ஆமாவா இல்லையா? இந்த எலும்பு நேரம் இங்கே வரைக்கும் வருதில்ல, அப்படின்னா இங்கே அடித்தால் எலும்பு உடையும். அப்படி எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படக்கூடாது. எங்கே அடிப்பாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கேப் இருக்குது, 2 எலும்பு. இங்கே அடித்தால் இந்த ரிஸ்ட் போன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த ஆணி நிற்கும். இங்கே அடித்தா கையை கிழிச்சிக்கல வந்துடுவான் ஆள். சிலுவையில் அறையப்பட்டவங்களுடைய கல்லறைகளை இப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது யாருக்குமே இங்கே அடித்ததில்லை, இங்கே தான் அடிச்சிருக்குது. ஒரு ஆமீன் சொல்லணுமே. நம்ம உள்ளங்கையில் இருக்கிறதுனால கர்த்தர் இங்கே அடிக்க அனுமதிக்கலை, இங்கே அடிக்க அனுமதிச்சிருக்கா பாருங்களேன். அவர் சிலுவையில் அறையும் போது இங்கே அடிக்கணுங்கிறதுக்காகவே ஆதாமை படைக்கும் போது 2 எலும்பை வச்சுருக்கார் பாருங்களேன். இங்கேருந்து ஒரே எலும்பாக வருது, இங்கேருந்து ஒரு எலும்பு வந்துருக்கலாம்ல. ஆமேன். இங்கேருந்து ஒரு எலும்பு தானே வருது, இங்கே ஏன் கர்த்தர் 2ஆக உருவாக்குறார்? கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உருவத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களை என்னை உள்ளங்கையில் அவர் செதுக்கி வைக்க வேண்டும். செதுக்கி வைத்தால் சிலுவையில் அறைந்தால் அது இங்கே தான் அடிபடும், நீங்களும் நானும் அடிக்கப்படுவோம். ஆகவே இங்கே தான் அடிப்பாங்க சிலுவையில், இங்கே அடிக்கிறது இல்லை, சரியா? இந்த படங்களெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க, சரியா? இயேசுநாதர் சிலுவை பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் விழாவில் குத்த மாதிரி படம் வரைஞ்சிருப்பான் பாருங்களேன். யார் சொன்னதோ இங்கே தான் அடித்தாங்கன்னு, ஏன் இங்கே அடிக்கக்கூடாதோ? ஆமாவா இல்லையா? சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உருவத்தை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார், சொல்லப்போனால் செதுக்கி வைத்திருக்கிறார். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. மதில்கள் என்றால் பாதுகாப்பு. நம்முடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது? என் கண்களுக்கு முன்னாடி தான், என் கையில் இருக்கிற உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறேன், மூடி வச்சிருக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் லேகியோனை போல காயப்பட்டிருக்கோம்ல. லேகியோன் அடித்தது யார்? லேகியோனை அடித்தது யார்? அவனே அவன் அடிச்சுப்பான். கல்லுகளை எடுத்து தன்னை காயப்படுத்துறான்ல, அவனை யார் அவன் மற்றவனை அடிக்காம விட்டா சரிதான், அவன் அடிக்காமல் இருந்தால் சரிதான், அவன் தன்னைத்தானே காயப்படுத்துறான்ல. கர்த்தருடைய உள்ளங்கையில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம், செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மதில் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்குது. அப்புறம் ஏன் நமக்கு காயம் என்றால் நம்மை நாமே காயப்படுத்திக்கிறோம். சீயோனோ, இப்போ 14 வசனத்தை வாசிக்க. கர்த்தர் என்ன? கர்த்தர் கைவிடலையா? உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார், உள்ளங்கையில செதுக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் என்ன கைவிட்டாரு. நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மை காயப்படுத்துவதில்லை. நாம் லேகியோனை போல என்ன பண்ணுறோம்? நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். நான் உறவாடுவேன், நான் ஒன்றுக்கு லாயக்கலாடுவேன், நான் உருப்படாடுவேன், இந்த கடற்காரனாவே நான் சாவேன், இந்த வியாதியோடய நான் சாவேன், இப்படி நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நான் உன்னை கைவிடலை, நீ உன்னை கைவிடுகிறாய்.
கர்த்தர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. நீ நினைச்சிருக்கிற கர்த்தர் என்னை மறந்து விட்டார் நீ நினைக்கலாம். அந்த காலை வேளையில் ஒன்று நான் சொல்கிறேன், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை மறப்பதில்லை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் மறப்பவர் இல்லை. அப்படின்னா எப்போது கர்த்தர் நினைக்கிறார் என்று சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் முதல்ல நினைவு கூறுவதே நோவாவைத்தான், நோவாவுடைய குடும்பத்தை, நோவாவோடு இருக்கிற ஜீவன்களை கர்த்தர் நினைக்கிறான்னு வேணும் சொல்லுது பாருங்களேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. ஆதியாகமம் 7:12 பார்த்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்துட்டே இருக்குது. 3 நாள் மழை பெய்தால் அவங்களுக்கு மழை மாத்திரம் பெய்கிற, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்குது, மேலே இருந்து தண்ணி வருது, கீழே இருந்து தண்ணி வருது. 3 நாளைக்கு வந்தாலே தூத்துக்குடி முறந்துடும், அவ்வளோதான். சரியா? நம்ம சென்னை காணாமலே போயிடும். நம்ம முடிச்சூர் அவ்வளோதான், அவ்வளோதான், முடிச்சூர் தான், அதை முடிச்சு போட்ட வேண்டியதுதான் ஊருக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள். 40 நாள் இரவும் பகலும் வானத்தின் பலகனி திறக்குது, பூமியின் ஊற்றுக்கண் 2 பக்கத்துலேருந்து தண்ணி வந்து பாருங்களேன். 40 நாள் இரவும் பகலும். யோசித்து பாருங்க, 3 நாள் 4 நாள்லையே நமக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? எவ்வளோ பாடுபடுறோம். நமக்கு பால் பாக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. சரியா? தப்பி தேடுறான்னு பால் பாக்கெட் போட்டால் இன்னொருத்தான் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரியா? அதில் கொள்ளையடிக்கிற ஆள் இருக்குது பாருங்களேன். யாரோ பரிதாபப்பட்டு கொடுத்தா அதையும் கொள்ளையடிக்கிற ஆள் இருக்கான். கவனித்துக்கு 40 நாள் இரவும் பகல் மழை பெய்த. அடுத்து 24ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 7:24. பிரவாகிக்குது பாருங்களேன். 40 நாள் இரவும் பகல் மழை, அந்த 150 நாள் என்ன பண்ணுது, அது அப்படியே பிரவாகித்து கொண்டே இருக்குது. எவ்வளவு பாடுபட்டிருப்பான் பாருங்களேன். உயிர் பிழைத்தார்கள், பேழைக்குள்ள இருக்காங்க. அந்த பேழை இருக்குது, அந்த பேழையுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குட்டியான இருக்குல்ல, இந்த மினி ட்ரக் இருக்குல்ல, அந்த மினி ட்ரக்குன்னு சொன்னால் புரியாதுன்னா குட்டியானன்னு சொன்னேன். நான் குட்டியானா ஈஸியாக புரியும்ல. அந்த குட்டியானுடைய எவ்வளவு கெப்பாசிட்டினா 3 டன். ஒரு சின்ன லாரி இருக்குது தெரியுங்களா, மினி லாரி, 3 டன் ஏற்றலாம். இந்த நோவா பேழைக்குள்ள 450 குட்டி யானையில் இருக்கிற பொருள் வைக்கலாமா? அவ்வளோ பெரிய. அதுக்குள்ள மனிதர்கள் 8 பேர் தான். மீறி அத்தனையும் ஆடு மாடு கோழி குதிரை கொக்கு எல்லாம் உள்ள இருக்குல்ல. இந்த ஸ்பீசிஸ் மாத்திரம் எவ்வளோ இருந்திருக்கும்? நோவா பேர் வச்சா தெரியுங்களா? அது தோராயமாக கணக்கு போட்டு சொல்கிறாங்க 37,600க்கு மேலே விலங்குகள், பறவைகள், ஊறுகின்றவைகள், பூச்சி புழுக்கள். இது மாத்திரம் கணக்கு போட்டு சொல்கிறாங்க 37,600க்கு மேலே ஆதாம் பேர் வச்சுருக்கணுமா? அவ்வளவு இருந்திருக்குது கர்த்தர் படைத்தது. இதில் ஒவ்வொன்றையும் சுத்தமானது 7 ஜோடி, அசுத்தமான 1 ஜோடி இருக்குல்ல. அப்படின்னா உள்ள எவ்வளவு பொல்யூஷன் இருந்திருக்கும் பாருங்களேன். ஹலோ, வீட்டுக்குள்ளே ஒரு நாய் ஒரு பூனை வளர்த்து பாருங்களேன். வீட்டில் மூக்கை பிடிச்சி தான் நம்மளே போகணும் வீட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணலன்னா. இவ்வளவு ஆனிமல்ஸ் உள்ள இருக்குத. அந்த அவ்வளோ பெரிய போட்டுக்கு ஒரே ஒரு ஜன்னல் பாருங்களேன். வென்டிலேஷன் எப்படி இருந்துக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அது மோஸ்ட் பொல்யூட்டட் ஏரியா. சரியா? காற்று பொல்யூட்டாக இருக்கும், தண்ணீர் பொல்யூட், எல்லாமே பொல்யூட் தானே. அதுக்குள்ளே என்னதான் கர்த்தர் காப்பாற்றினாலும், கர்த்தருடைய பெயர்களை பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த 8 பேரும் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இதை கர்த்தர் நினைக்கிறார் பாருங்களேன். கர்த்தர் நினைக்கிறார். அதை பாவம்பா, 40 நாள் ராத்திரி பகலும் மழை, 150 நாள் அப்படியே தளம் பிரவாகித்து கொண்டு இருக்குது. இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நோவாவையும் வாசிக்க தம்பி 8:1. அப்படி கர்த்தர் நினைக்கிறார் பாருங்களேன். எதை நினைக்கிறார்? நாம் ஒருவேளை நினைக்கலாம், அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமே. இந்த காலம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நினைக்கின்ற ஒரு தெய்வன் இருக்கிறார். அதனால் நான் அடைச்சிருக்கிறேனே, எனக்கு எந்த பக்கமும் வழி இல்லையே. கர்த்தர் சொன்னார், திக்கற்றவர்களாக உங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். திக்கற்றவன் என்றால் எந்த திசையிலும் போக முடியாதவன் அர்த்தம். திக்கு அற்றவன். திக்குன்னா திசைகள். 8 திசை இருக்கு இல்லையா? அதுதான் அர்த்த திக்கம் என்று சொல்லுவார்கள். 8 திசைகள்.
எந்த திசை அடைக்கப்பட்டாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்மை நினைக்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் நோவாவை நினைக்கிறாரு, அவன் அடைக்கப்பட்ட நிலையை நினைக்கிறார். இரண்டாவதாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமம் ஆபிரகாம் பட்டணத்தை அழைக்கிறார். சோதோம், கொமரா, அத்மா, செபோயிம், சோவார்னு ஒன்று இருக்குது, அது அழிக்கப்படவில்லை. 5 பட்டணங்களில் 4 பட்டணங்கள் அழிக்கப்படுகிறது. சோதோம், கொமரா, அத்மா, செபோயிம், 4 பட்டணங்கள். இந்த பட்டணங்களை அழிக்கும்போது கர்த்தர் யாரை நினைக்கிறாரு? ஆபிரகாமை நினைச்சார் பாருங்களேன். ஏன்? ஆபிரகாம் 18ஆம் அதிகாரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் வேண்டுதல் செய்கிறான், மன்றாடுகிறான். யாருக்காக மன்றாடுறான்? அவனுக்காக இல்லை, அவனுக்காக அல்ல. நாம் நினைப்பவர்களை லோத்துக்கு நினைப்போம். அவன் லோத்துன்னு கூட பேரே சொல்லலை. கர்த்தர்கிட்ட கேட்குறான், பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டீங்களே, பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால்? அப்போ அவன் சொல்லுவான், துன்மார்க்கரோடே நீதிமான்களையும் அழிப்பீரான்னு கேட்கல. 23ஆம் வசனம் வாசிங்க. கவனிச்சிங்களா? சிங்குலரில் சொல்கிறான் பாருங்களேன், பன்மையில் சொல்லலை. துன்மார்க்கரோடு நீதிமான்களையும் சொல்லலை, துன்மார்க்கனோட. அப்படின்னா அவன் லோத்துன்னு பேர் சொல்லலை. அவன் என்ன நினைக்கிறான்? அங்கே ஒரு நீதிமான் லோத்து இருக்கிறான்ல, அவன் எவ்வளோ அதாவது பேர் சொல்லாமலே ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறான். பேசும்போது கர்த்தர் யோசிக்கிறாரு, இவன் என்ன சொல்ல வரான்? அந்த லோத்தை காப்பாற்றுவீங்களான்னு கேட்கணும். ஆனாலும் இவனை சண்டை போட்டு போனோம்ல, இவன் இருந்து அந்த பக்கம் நான் அந்த பக்கம் போனவன்ல, அவன் பேரை சொன்னான். ஏன்டா அவன் பேரை சொல்ல, நான் தலையை தட்டிடுவோன்னு கர்த்தர் சொல்லி பயந்து என்ன பண்ணுறான்? அந்த துன்மார்க்கனோட நீதிமானையும். 25ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் அப்படி தான் சொல்கிறான் பாருங்களேன். நீதிமான் சிங்குலர் தான் சொல்கிறான். கர்த்தர் இதை கவனித்தார். சொல்கிறாரு 50, 45, 40, 30, 20, 10. ஆபிரகாம் அதோடு நிறுத்தி விட்டார். கர்த்தரும் போயிட்டாரு, ஆபிரகாமும் போயிட்டாரு. ஆனால் அந்த ஒருவன், இந்த காலையில் ஒன்று சுட்டி காட்டுகிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு சிலர் பேரை சொல்லாமலே, நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது. யாரைய பார்த்த உடனே நான் உங்களுக்காக தினமும் ஜெபம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆசாமிகளை துரத்தி அடிக்கணும். உண்மையாக ஜெபம் பண்ணுறவங்க சொல்ல மாட்டாங்க. ஹலோ, பார்த்தவொடனே தினம் உங்களுக்காக, நீ பொய்யில் போய் அண்டை புழுகுது. தினம் ஒரு நாள் ஞாபகம், ஒரு நாள் மறந்துடுவான், இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுவான். அப்படி தான் இருக்குது. என்றைக்கும் எல்லா நாளும் ஒருத்தரையும் நினைக்க முடியாது. நினைக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் மிக குறைவு. என்ன தினம் ஜெபிக்கிறவங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்கள் ஜெபத்துக்காக நன்றின்னு அவன் சொல்லணும், நாம் சொல்லக்கூடாது. கர்த்தரை நினைக்கிற பாருங்கள். அந்த காலை வேளையில் நீங்கள் யாரை மனசில் வச்சு கர்த்தரோடு போராடி கொண்டிருக்கீங்களோ, கர்த்தர் அவர்கள் நிமித்தம் உங்கள் ஜெபத்தை நினைப்பார். அப்போ நான் கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து சோதோமையும் குடும்பத்தை, லோத்தையும் குடும்பத்தை வெளியே கொண்டு வரார் பாருங்களேன். அப்படின்னு நம்ம ஜெபங்களை ஒருபோதும் தேவன் மறப்பதில்லை, தேவன் நினைக்கிறவர். இன்னொன்று சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க. ராமன் சொல்லணுமே, யாரை நினைக்கிறார் கர்த்தர்? ராகேல். இந்த ராகேல் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப சுறுசுறுப்பான ஆள். இந்த ராகேல் மாதிரி ஆளை பார்க்கவே முடியாது, சரியா? அவ்வளவு ஆக்டிவான ஆள். யாக்கோபு பார்த்த உடனே இவ தான் என் மனைவின்னு உடனே தீர்மானம் பண்ணிட்டா பாருங்களேன். ஸோ அவ்வளவு நல்ல அழகியாக இருந்திருக்கணும். இருந்தாலும் தாய் மாமன் மகனாக இருந்தாலும் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான், இவ தான் நமக்கு அப்படி முடிவு பண்ணிட்டாங்க, சரியா? அவளுக்காக 14 வருஷம் அடிமையாக வேலை செய்யலாம் பாருங்களேன். அவன் கொடுத்த டவுரியை பாருங்களேன். அந்த காலத்தில் மாப்பிள்ளை வீட்டில் டவுரி கொடுத்துருக்கான். இந்த காலத்தில் பொண்ணு வீட்டையே டவுரியாக கேட்குறான் ஆளுங்க. அந்த காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். கவனிக்க, அது நான் 14 ஆண்டுகள் ஒரு பெண்ணுக்காக அடிமையாக இருந்தான்னு ஓசியால் கர்த்தர் நினைப்பூட்டுவார். 14 வருஷம் பாடுறா அடிமையாக இருந்தான். அவள் ரொம்ப அழகியாக இருந்ததுனால அவனுடைய இன்னொரு மனைவி லேயால அற்பமாக எண்ணப்பட்டாலும் பைபிள் போட்டிருப்பாருங்களேன். அவனுக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருப்பா பாருங்க. அவள் புருஷனோடு போராடுறா, சகோதரியோடு போராடுறா, வேலைக்கார பெண்ணை கொடுக்குறா. அப்புறம் இந்த தூடாயும் கனிக்காக போராடுறா. விருந்திருந்து அப்பனோட சிலையை தூக்கிட்டு வந்தா பாருங்களா. அவள் கில்லாடி ஆளவா.
கொள்ளையடிக்கிறதுல பெரிய கொள்ளை, சண்டை போடுறதுல பெரிய ஆள். சொல்கிறேன் யாக்கோபு சொல்ல, பிள்ளையை கொடும் அல்லது சாகுறான், ஜிப்பா பிடிச்சி குளிக்குவான்னு நினைக்கிறேன். அவன் சொன்னான், ஜிப்பா பாக்கெட்டில் வச்சுருக்கேன், கத்தரில் அடித்து வைத்திருக்கார். அவன் அப்படி பேசுகிறான் பாருங்களேன். அந்த அளவுக்கு ஆக்டிவானவ. ஆனால் அந்த பிள்ளைகள் சகோதரி வேலைக்காரி, இவளுடைய வேலைக்காரிகளுக்கெல்லாம் குழந்தைகள் வருகிறது. இவளுக்கு இல்லாத போது அவள் எவ்வளோ பாடுபட்டிருப்பா பாருங்களேன். போராடியும் கிடைக்கவில்லை. 22 வசனம் வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். சொல்லி அவளுக்கு நிந்தை. ராகில் வாக்கு இருந்தது என்ன? நிந்தை, ரிப்ரோச், அவமானங்கள் இருந்த அவன் மேலே. என்ன இல்லை, அவளுக்கு குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை, அந்த அவமானம் அவளுக்கு இருந்தது என்று சொல்லுகிறது. கர்த்தர் அவளை நினைத்து அவளுடைய நிந்தையை நீக்கினாராம். நான் யோசிப்பேன் அடிக்கடி, இந்த அம்மாவுக்கு ஒன்று கிடைச்சதே பெரிய விஷயம். இந்த ஒன்றுக்கே அவள் சொல்ல, கர்த்தர் அவளை கேட்டர்லான்னு போட்டிருக்கல அப்படின்னா எல்லாத்தையும் விட கர்த்தரையும் ஒரு உலுக்கு உலுக்கிட்டு இருப்பாங்க. யாக்கோபு நமக்கு தெரியும், கர்த்தரை ஆசீர்வாதத்தை விட மாட்டேன்னு சண்டை போட்ட ஆள் அவன். இவளும் குறைஞ்ச ஆள் இல்லை. அது எழுதப்பட்டிருக்கு, இது எழுதப்படலை. கர்த்தர் அவளை நினைத்தாராம், அவளை கேட்டர்லான்னு போட்டிருக்கல. அவள் கர்த்தரையும் கேட்டிருப்பாங்க, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறா? ஒன்றுக்கு பாடே பெரிய பாடு. அதுக்கு பேர் வைக்கும்போது இன்னும் ஒருவனை நீ மண்டையை போட்டுருவ, கவனமாக இருந்துக்கோ. அவளை செத்தே போயிட்டா பாருங்க. 2வது பிள்ளை பெறும்போது அவள் மரித்தாள். அப்படின்னா போராடுகிறவள் அவள். அந்த போராடு மேலே நிந்தை இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை, ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கு நிந்தைகளை அனுபவிப்பாங்கிறத நான் நேரடியாக அனுபவித்தான். ஒவ்வொரு நாள் நான் பார்க்குறேன், ஊழியங்களில் பார்க்குறேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சொன்னால், என்ன நீ குழந்தைய பற்றி என்ன ராஜாவை சிங்காத்தில் வைக்க போறியா? என்னென்னா ஒரு குழந்தை இல்லைன்னா அவ்வளோதான், உலகமே போயிடுச்சு. அதை காட்டிலும் மேலான ஆவிக்கிற குழந்தைகள் அநேகர் இருக்காங்க. ராமன் சொல்லுங்களேன். ஏன்னா அப்பான்னு கூப்பிடுறவங்க குறைஞ்சது 100 பேராவது தமிழ்நாட்டில் இருப்பாங்க. ஹலோ, அதாவது நான் யோசிப்பேன், எனக்கு ஒருவேளை ஒரு மகள் இருந்தால் அந்த பிள்ளை என்ன பொது இடத்தவனே என் முதுகில் அடிக்காது. ஆனால் அந்த ஆவிக்கு ஒரு கூட்டத்தில் பேசிட்டு கீழே வந்து பேசியிருக்கும் போது பலார்னு ஒரு அரை முதுகில் திரும்பி பார்த்தா அப்பான்னு ஒன்று நிற்க பாருங்களேன். என்னை விட ஒரு 1 அடி உயரத்தை ஒரு மகள் நிற்கிது. பார்த்தேன், ஆஹா செல்லம் என்னம்மா கொஞ்சது பாரு. நம்ம பிள்ளைகள் கூட அப்படி என்னோட உரிமை எடுக்காது. கத்தருக்குள்ள பிள்ளைகள் அவ்வளோ உரிமை எடுக்கிறாங்களே. ஈரோட்டில் ஒரு முறை ஒரு சினிமா தேட்டரை சர்ச்சை மாற்றி வச்சுருக்காங்க. சினிமா தேட்டரில் ஸ்க்ரீன் எவ்வளோ உயரத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு போனதுனால படிக்கட்டு ஒரு ஏணி வச்சுருக்காங்க. ஏறி தான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் முடித்து பார்த்தா அதில் ஒரு 2-3 வயசு இருக்கு ஒரு குழந்தை ஏறி வந்து தான் நிற்கிது பாருங்களேன். இப்போ நமக்கு குழந்தை இருந்து பிள்ளை இருந்தால் கூட இப்போ தாத்தான்னு கூட மாட்டேங்குது. பாட்டி நேரம் கூட்டு பிள்ளை பார்த்துக்கல, கிராணியா பிள்ளைகளுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? கிராணியா. அது கிராண்ட் மதர் கூட சொல்ல கிராணி அப்படின்னா இவர் யார்? கிராண்டா. இவர் அவ்வளவுதான். வந்தா வாடா போடாங்க மாதிரி கிராண்டா இருப்போம். யோசித்து பாருங்க, தாத்தா சொல்லும்போது யோசித்து பார்த்தேன், கர்த்தர் எவ்வளோ கிருபை உள்ள ஆண்டவர் பாருங்களேன். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், இது நிந்தைகள் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதிதாக குழந்தைகள் பிறந்தால் நான் ஈஸியாக தூக்குவேன். ஏன்னா லேபர் வார்டில் இருந்த குழந்தைகளை அப்படியே தூக்கிட்டு வரக்கூடிய ஆள் நான். எனக்கு இது குழந்தைகள் அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் உங்கள் குழந்தைங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தரித்திரவாசி இவனுக்கே குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன தான் ஊழியம் பண்ணாலும், என்ன தான் ஜெபம் பண்ணாலும் சரிதான், நிந்தைகள் இருக்குது உலகத்தில். ஆனால் கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் அவருடைய நிந்தையை போக்கினார் பாருங்களேன். இந்த காலைவனுக்கு சொல்லுகிறேன், நம்ம நினைக்கின்ற ஒரு தெய்வன் இருக்கிறார். உங்கள் நிந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு வரும். கண்டிப்பாக உங்கள் நிந்தைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நம்மை நினைக்கின்ற தெய்வன் உண்டு. சரியா? இன்னொன்று சின்ன உடனே நான் சுட்டி காட்டுகிறேன், மிக அவசியமானது. கர்த்தர் நம்மை எவைகளெல்லாம் நினைக்கிறார். அன்றைக்கு நோவாவை நினைத்தார், ஆபிரகாமை நினைத்தார், அடுத்தது ராகேலை நினைத்தார். நம்மை எப்பெல்லாம் நினைப்பார்? ஒன்றை சுட்டிக்கார். சங்கீதம் 136:23. சங்கீதம் 126:33. ஆமேன் சொல்லணுமே. நம்ம எங்கே இருக்கிறோம்? அப்படி தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது உலகம் நம்மை பார்க்க கூட பார்க்காது. உலகம் நம்மை நினைக்க கூட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேறு சொல்கிறது, நம்முடைய தாழ்வையில் நம்மை நினைத்து பார்த்தார். கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற கொடை, ஈவு அப்படி சொல்கிறோம் இல்லையா?
ஆங்கிலத்தில் அன்மெரிட்டட் ஃபேவர். ஆனால் அந்த கிருபை என்பதற்கு கானா என்ற ஒரு எபிரேய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நம்முடைய உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள நோக்கி குனிகிறோம் தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் கிருபை. ஸ்டூப் டவுன் டுவர்ட்ஸ் அன் இன்ஃபீரியர். நம்மை விட தாழ்ந்தவன் நம்முடைய உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவனுக்கு உதவி செய்யறதுக்கு குனிகிறோம் தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்படின்னா சங்கீதம் சொல்ல பாருங்களேன், நமது தாழ்மையில் நினைத்தவ ஏன் அவர் என்ன பண்ணாராம்? நம்முடைய தாழ்மை என்றால் நம்மை பார்க்க குனிகிறார். அப்படி சிங்காசனம் வானத்தில் இருக்குது, அப்படி சிங்கானம் அப்படி இடம் பரலோகத்தில் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன பண்ணாராம்? தாழ்ந்து நோக்கி பார்த்தாராம். பாருங்களேன், இந்த காலை வேளையில் நம்முடைய தாழ்மையில் உலகம் பார்க்காது, உறவுகள் பார்க்க மாட்டான், என் தாய் கூட பார்க்காம போயிடலாம். ஆனால் நம்மை நினைக்கின்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், நமது பலவீனத்தில் நம்மை நினைக்கின்ற ஒரு தெய்வன் இருக்கிறார். ஒன்று நமது தாழ்மை, எவ்வளவு தாழ்மையில் இருந்தாலும் சொல்லுதான் கர்த்தர் நம்மை நினைக்கிறவர். ரெண்டாவதாக வேறும் சொல்லுகிறது நம்முடைய பலவீனம். சங்கீதம் 103:14. நமது உருவம் இன்னதென்று அறிவார். கர்த்தர் எப்படி நினைக்கிறாராம்? இவன் யாரு? மண்ணு தான்ப்பா. இவன் யாரு? மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன், மண் தான், அவ்வளவுதான் இவனுக்கு பலம். அப்படி என்றால் கர்த்தர் எதை நினைக்கிறாரு? நம்மை நினைக்கிறார். எதை நினைக்கிறார்? இவன் மண்ணிலிருந்து உருவானவன் தானே, இவனுக்கு இவ்வளவுதான் பலம் இருக்கும், இவனுக்கு இதுக்கு மேலே பலம் இருக்காது, இவனுக்கு தாங்கி கொள்ளுகிற சோதனை இவ்வளவுதான், இதுக்கு மேலே இவனுக்கு திராணி இல்லை, அது கர்த்தருக்கு தெரியும். அப்படின்னா நமது உருவம் என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கார். யார்? இவன் ஒரு மண் தானே. இன்னும் சொல்ல போனால் சாதாரண மண் கூட இல்லை, அதுக்கு பயன்படுத்த எப்படி வார்த்தைன்னு சொன்னால் மண்ணை எடுத்து அதை ஜலித்து அந்த மென்மையான மண் வருது தெரியுங்களா, அந்த மண்ணிலிருந்து தான் ஆதாமை உண்டாக்கினாராம். ஆரட்ஸ் என்ற வார்த்தை பூமிக்கு, மண்ணுக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, இது அதமா. அதுதான் ஆதாம் என்றவனுக்கு பேரே. என்ன? அதமா என்றால் இன்னொரு மண், ஆரட்ஸ் என்றால் பூமி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமிக்கு ஆரட்ஸ் அது. ஆனால் பூமியின் மண்ணிலிருந்து போட்டு தெரியுங்களா, அது அதமா. அதமா என்றால் அந்த சிவப்பு மண், ஆக்சுவலாக ஜலித்தெடுக்கப்பட்ட மென்மையான மண். இந்த மண்ணுக்கு எவ்வளோ பலம் இருக்கும் கர்த்தருக்கு தெரியும்ல, அவர் தானே உருவாக்கினார். அப்படின்னா நம்முடைய பலவீனங்களில் நம்மை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மூன்றாவது சுட்டி காட்டுகிறார், நமது தேவைகளில் நம்மை நினைக்கிறவர். நமது தேவைகளில் கர்த்தர் நம்மை நினைக்கிறவர். மத்தேயு 6:32. எவைகளையெல்லாம் எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை விடுப்பேன், எண்ணத்தை குடிப்பேன், நாளைக்கு கவலை என்ன, இது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை ராமன் சொல்லணுமே. அப்படின்னா நமக்கு என்ன தேவைங்கிறது நம்மை விட நம்ம அப்பாவுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய காரியங்களை கேட்போம், நிறைய நமக்கு தேவை இருக்காது, ஆனால் கேட்போம். இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா, அது பெரிய மாலுக்கு போனீங்கன்னா, தேவை இருக்கோ இல்லையோ ஒன்று பார்த்த உடனே நமக்கு ஒன்று நம்ம எடுக்கணும் தெரியுங்களா. அப்புறம் அந்த வீட்டில் இடத்த அடைச்சிட்டு கிடக்கும், அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதை விட யூஸ் பண்ணாத தான் நிறைய இருக்குது. இந்த லேப்டாப்னு ஒன்று கட்டுறோம் தெரியுங்களா வீட்டில். ஹலோ, அப்போவே தெரியும் உருப்படாததெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்குன்னு ஒன்று கட்டுறான் பாருங்களேன், லேப்டாப். இது வேறு பார்த்தீங்கன்னா பரன் வேறு ஒன்று தனியாக வேறு இருக்கும். அதுக்குள்ளே போட்டு அடைச்சது போட்ட அன்னைக்கு தான் சரி, 17 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை திறக்கவே இல்லை, அப்படி இருக்கும். அது என்னத்துக்கு வாங்குவானே, அடைப்பானே. நமக்கு இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஆசை இருக்கும், ஆனால் நமக்கு தேவை என்னவோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவெல்லாம் யாரு? அஞ்ஞானி நாடி தேடுவான். அவன் யாரு? அஞ்ஞானி. உலகத்தை விஞ்ஞானியும் இருக்கிறான், ஆனால் நம்மெல்லாம் மெய்ஞானிகள். அவன் அஞ்ஞானி, இவன் விஞ்ஞானி. ரெண்டு பேரும் நிறைய தெரியும் நினைக்கிறான், ஆனால் கர்த்தருடைய பிள்ளை நீங்களும் நான் யாரு? மெய்யான ஞானத்தை பெற்றவர்கள், மெய்யான ஞானியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால நமக்கு என்ன தேவைன்னு நம்ம அப்பாவுக்கு நல்லா தெரியும், அது நம்ம நினைத்திருக்கிறார். சரியா? நம்ம அப்பா ஒருபோது மறக்க விட, நம்ம கேட்குறோமோ கேட்கல. யோசித்து பாருங்க, நம்ம கேட்காமலே எத்தனை பொருள் நம்மகிட்ட இருக்குது. வாட்ச் இருக்கா? ஒரு ஒரே ஒன்றுக்கு மாத்திரம் கை தூக்குங்க. எங்கிட்ட ஒரே ஒரு வாட்ச் மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஒரே ஒரு கை பார்க்குறேன், பார்க்கல, 2 கை பார்க்குறேன். ஓ, இங்கே ஒரு கை இருக்கா? குறைஞ்சது 3-4 வாட்ச் இருக்குல்ல. ஹலோ, சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று,
செருப்பு கலருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று, ஆமாவா இல்லையா? ஹலோ, இவ்வளவு போட்டும் சபைக்கு லேட்டாக வருவோம் பாருங்களேன். இத்தனை வாட்சு கையில் கட்டியும். ஜப்பான்லேருந்து ஒரு முறை சில மாணவர்கள் சென்னைக்கு ஒரு ஆராய்ச்சி படிப்புக்காக வந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு தங்கியிருந்தாங்க. எல்லாம் ஆராய்ச்சியை முடித்து திருப்பி அவங்க போகிறாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் சென்னையில் ஒரு நாள் இருந்திருக்கீங்க, இவங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது, இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன? நான் சொல்கிறேன், மசால் தோசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான் ஒருத்தன். சென்னைன்னா மசால் தோசை உடனே ஞாபகம் வருது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ ஒரு பெண்கிட்ட கேட்டாங்க, ஆமாம் உனக்கு என்னம்மா பிடிச்சது? பிடிச்சது இல்லை, இந்த ஊர் எனக்கு வினோதமாக இருக்குது. என்னம்மா வினோதம்? உலகத்துலேயே அதிகமாக வாட்ச் செய்கிறது ஜப்பான் தான். ஆனால் நாங்கள் வாட்சே கட்டுறதில்லை யாரும். ஆனால் சென்னையில் பார்த்தா ரிக்ஷா ஓட்டுறவரும் வாட்ச் கேட்டிருக்காரு, அதில் உட்காந்துருக்க அம்மாவும் வாட்ச் கட்டுறது, அது மடியில் உட்காந்தது குழந்தை கையிலையும் ஒரு வாட்ச் இருக்குது. ஆனால் ஒருத்தனும் டைமுக்கு வரதில்லை. எல்லாம் வாட்ச் கட்டுறாங்க, ஆனால் ஒருத்தரும் என்ன பண்ணுறது நேரத்துக்கு. நான் உங்களை சொல்ல, அந்த அம்மா சொன்னது சொன்னேன், சரியா? என்னென்னா அந்த சபைக்கு கிட்ட இருக்கிறவங்க தான் லேட்டாக வருவாங்க. சபைக்கு தூரத்தில் இருக்கவங்கலாம் உளுந்துரிச்சு ஓடி வந்து உட்காந்துருக்கும் பாருங்களேன். கிட்ட இருக்குன்னா இதோ அடுத்த தெரு தானே, காலை எட்டி வச்சேன்னா, கால் இருந்தால் தானே எட்டி வைப்பீங்க நீங்கள். என்னென்னா இன்றைக்கி வினோதங்கள் நிறைய இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம இன்றைக்கி எது அவசியம் இல்லையோ அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா? நம்ம நினைக்கிறாங்க இது அஞ்ஞானிக்கு அதெல்லாம் தேவை. ஆனால் நீ யார்? என்னுடைய பிள்ளை. ஹெவன்லி ஃபாதர்ஸ் நோ வாட்ஸ் அவர் நீட். நம்முடைய தேவை என்ன அப்பாவுக்கு தெரியும்ல. முதலாவது என்ன பண்ணு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை இதை தேட, அதெல்லாம் கழுத தானா கூட வந்துடும் உனக்கு. நீ ஏன் அதை தேடுற? ஏன்னா நீ நினைக்கவில்லை, நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த ஒரு வாட்ச் இருக்குல்ல, இது ஒன்று தான் நான் கட்டுவேன். ஆனால் 3-4 வாட்ச் என் வீட்டில் டேபிள் மேலே இருக்குது, சரியா? நான் உங்களை சொல்ல என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், சரியா? 4 வாட்ச், அதில் 3 வாட்ச் ஓடலை, கட்டாமலே புது வாட்ச்சு 3 வாட்ச் ஓடாமலே. ஒன்று சுவிட்சர்லாந்து வந்தது. ஹலோ, வாட்சுக்கு ஃபேமஸான சுவிட்சர்லாந்து 2 வாட்ச் என்கிட்ட இருக்குது. நான் கட்டுறதே இல்லை, அது ஓடி களைச்சி நின்னே போச்சு ரெண்டும், சரியா? இந்த வாட்ச் தான் ரொம்ப பிடிக்குது. வெறும் 600 ரூபா தான் அந்த வாட்ச். எனக்கு ரொம்ப இஷ்டமான வாட்ச் இது, சரி. இது மாத்திரம் தான் நான் கட்டுவேன். அந்த வாட்ச் ஆயிரக்கணக்கில் நிறைய விலை இருக்குது. நான் கட்டுறதே இல்லை. கொழுப்பு தானே இதெல்லாம். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்பாவுக்கு தெரியும் நமக்கு எது தேவைன்னு தெரியும், எது தேவை இல்லைன்னு தெரியும். ஆனால் தேவையில்லாததுக்கெல்லாம் குழப்பிட்டு இருக்கிறோமே. இந்த கால் ஒத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய தேவைகளை நினைக்கின்ற ஒரு அப்பா நமக்கு இருக்காங்க. இன்னொன்னை சுட்டி காட்டுகிறேன், நாம் செய்கிற அன்பின் பிரயாசங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த தேவன் மறந்து போகிற தேவன் அல்ல. இது நாம் பரிசுத்தவான்களுக்கு செய்ததையும் செய்து வருகிறதையும் அவர்களுக்கு நாம் காட்டுகிற அன்பின் பிரயாசங்களையும் மறந்து போக தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அதனால் ஒரு ஊழியர்களுக்கு, சபைக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கிறத ஒரு நாளும் நிறுத்திடாதீங்க. என்ன இதுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோமே. ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், இது யார் வாங்கின ஊழியக்காரன் மறந்துடலாம், ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை. கர்த்தர் நினைவு வச்சிருக்கிறாரு. சொல்லுகிறார், உடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து போக கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்படின்னா நம்ம நினைக்கின்றவர். எனக்கு நிச்சயமாக தெரியும், நான் கர்த்தருக்குள்ள வரும்போது இந்த வேதத்தை நான் கையில் தூக்கும்போது நான் ஒன்றுமே இல்லாதவன், அது எதுவுமே இல்லாதவன். ஆனால் இன்றைக்கு இந்த வேதத்தை தூக்கின பிறகு நான் எல்லாம் உள்ளவனாக கர்த்தர் வச்சிருக்கார். காரணம் என்ன தெரியுங்களா? நான் இல்லை, என்னை மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 37 வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு. இத்தனை ஆண்டுகளில் நான் சொன்னவங்களுக்கு சொல்லியிருக்கேன், கடனோடு தான் கர்த்தருக்குள்ள வந்தேன். நான் நிறைய கடனோடு தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு ஒரு நாள் கூட இத்தனை வருஷத்தில் ஆண்டவரே எனக்கு பணம் வேணும் கொடுங்க நான் கேட்டதே இல்லை. எனக்கு பணம் வேணும் கேட்டதே இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு ஊழியம் பண்ணதை விட இன்றைக்கி முழு நேரமாக ஊழியம் செய்யும்போது அதை விட அதிக ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் எடுக்கிற சின்ன சின்ன எஃபர்ட் தான், சின்ன சின்ன பிரயாசங்கள் தான். அதை கர்த்தர் ஒருவரும் மறந்து போக மாட்டார். அதனால் பரிசுத்தவான்களுக்கு செய்வதை, தெய்வ மனிதர்களுக்கு, ஊழியங்களுக்கு, கர்த்தர் ராஜ்யத்துக்கு செய்வதை ஒருவரும் 500 ரூபா கொடுத்து பாருங்களேன், 5000 ரூபா வருதா இல்லைன்னு பாருங்களேன். ஆஹா, இது ரொம்ப வசதியாக இருக்குது, இது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கிற அப்படி நினைக்காதீங்க. சாதாரண ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணேன்னா, வீட்டில் எப்படின்னு தெரியும், 5 பைசா 5 ரூபா சாக்லேட் தானே வாங்கி தருவாங்க, ஆமாவா இல்லையா?
ஏன் 10 ரூபா சாக்லேட், கொஞ்சம் வசதி படைத்தவங்க 20 ரூபா 30 ரூபா அப்படி இழுத்து இப்படி ஒழுகி எல்லாம் சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல. நான் ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா 500 ரூபாய்க்கு தான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். சரியா, 500 ரூபா சாக்லேட் கொடுத்தா எவ்வளோம்பாங்க. ஒரு முறை நாகர்கோவில் ஊழித்து போகும்போது ஒரு பாஸ்டர், அவருடைய மகன் 12th படிச்சுட்டு இருக்கான் தம்பி. பாஸ்டர் நான் வெளியே ஊழித்து போயிட்டு திரும்பி அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன். வரும்போது வழியில் வரும்போது சூப்பர் மார்க்கெட் வழியாக வந்தோம். நான் கொஞ்சம் சாக்லேட் வாங்கினேன். கேட்டார், எத்தனை பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சாக்லேட்னாரு. உங்கள் பையனுக்கு தான் அவ்வளோ சாக்லேட். ஏன் பையனுக்கா? எனக்கு ஞாபகமே நான் பையனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்த மாதிரி. அவனை பார்த்து நான் பார்த்தேன், அங்கிள் எனக்கா இவ்வளோ சாக்லேட்? உனக்கே தாண்டா இவ்வளோ சாக்லேட்டும். 700 ரூபாய்க்கு சாக்லேட். வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே கற்று 7000 ரூபாய் கொடுத்தாரு பாருங்களேன். அதனால் போகும்போதே சாக்லேட் வாங்கிலாம் கொடுத்துட்டு போங்க. சரியா, இந்த திருட்டு வேலையெல்லாம் வேண்டாம். எதுக்கு சொல்லுன்னு சொன்னால், நம்ம நினைக்கின்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஏதாவது வரும்னு நினச்சி கொடுக்காதீங்க, கொடுங்க, அது வரும். நினச்சி கொடுத்தீங்கன்னா வராது, அது வேறு இருக்குது. ஆமாம், ஒரு 500 ரூபா சாக்லேட் கொடுத்து பார்ப்போம். கர்த்தர் 50,000 ரூபா கொடுக்காம போய் பார்த்துறேன். ஒரு கை கொடுக்கலன்னா போய் அவர்கிட்ட போய் நான் கொடுத்தேன்ல, ஏன் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. வரும்னு எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொல்கிறார், பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காட்டுகிற அன்பின் பிரயாசங்களை அன்பு என்ன செய்ய எதிர்பார்க்காது, கொடுக்கும். அவ்வளோதான் தியாகமானது அன்பு. கடைசி அவனை சுட்டி காட்டுகிறேன். இது நமக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கா தெரியுங்களா? அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் மறப்பதில்லை. சங்கீதம் 103, சங்கீதம் 105 8 9 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் எத்தனை தலைமுறைக்கு? ராமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு 3ஆவது தலைமுறை எவன் வருவானே தெரியாது இப்போ. ஆனால் கர்த்தர் எழுதுனா 1000 தலைமுறைக்கு வாசிக்கிறவே. ராம சொல்லணுமே அப்படின்னா 1000 கர்த்தர் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் எவ்வளோ வந்துங்களா? 1000 தலைமுறை. வழக்கமாக ஒரு தலைமுறைன்னா 40 வருஷம் சொல்கிறாங்க. அப்படின்னா 1000 தலைமுறைனா 4000 வருஷம். அந்த அளவுக்கு கர்த்தர் நினைவு வச்சிருக்கார் பாருங்களேன். யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகள், அந்த கட்டளைகள், அந்த உடன்படிக்கை என்ன செய்வாரா? 1000 தலைமுறை வரைக்கும் நினைக்கின்ற ஒரு ஆண்டவர் உண்டு. அதனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. சரியா, ஆனால் கர்த்தர் சபையிலையும் கொடுத்துருக்கிறார், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சரியா, அதை நம்புங்க, அதை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அந்த வசனத்துக்கு ஏற்ற போல் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தலைமுறை அல்ல, 2ஆம் தலைமுறை அல்ல. சில அம்மாமார் பிள்ளைங்களுக்கு வளர்க்கும் போதே சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. டே, இப்போ நமக்கு நல்லா நிறைய இருக்குடா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, நல்லா இருங்க. நாளைக்கு இல்லாத ஒரு நிலைமை வந்தாலும் உருப்படாதத இதை விட நல்லா இருப்பேன்னு சொல்லி பிள்ளையை வளர்க்கணும் தானே. இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இதை விட நல்லா இருக்குண்டான்னு சொல்லி வளர்க்கணும் தானே. ஆனால் என்ன சொல்லி வளர்க்குறோம்? இது நான் அடிக்கடி யோசிப்பேன். இது பொம்பளை பிள்ளைகள் பிறந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குதா, சரி அவன் வீட்டில் போய் வாழ போகிறது போட்டோம். ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு தாத்தாட்ட வீட்டில் டெலிவரி ஆகுது. அந்த தாத்தா வெளியே உட்காந்துருக்காரு, சென்னையில் உட்காந்து, ஏன்னா ஆச்சா ஆச்சா ஏன்னா இட்லியா தோசையா ஆச்சா ஆச்சான்னு கேட்குறதுக்கு அது படாத பாடுபட்டு ஒரு குழந்தைய பெற்ற உடனே அங்கேருந்து ஒரு பாட்டி வந்து சொல்லுது, தாத்தா உனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான், வீடு கழுத மூட்டம் தூக்கினாலும் பொழைச்சிக்கும். அது இப்போ தான் பிறந்திருக்கு, அதுக்குள்ளே தலையில் ஒரு மூட்டை தூக்கி வச்சுட்டான் பாருங்களா. அது ஏன்னா உன் தலைமுறை நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுகிற ஒரு தேவன், நினைக்கிற ஒரு தேவன் இருக்காரு. இவன் ஆம்பளை பிள்ளை பார்த்தா மூட்டை தூக்கி போய், அப்துல் கலாம் மாதிரி என் பேரை வந்து ஜனாதிபதியாக மாறுவான்னு ஏன் அவன் வாயில் வரமாட்டேங்குது? இல்லை ஒரு பெனிஹின் மாதிரி என் பிள்ளை ஒரு பெரிய ஊழியக்காரனை வரவன் ஏன் சொல்ல வாய் வரமாட்டேங்குது? வாய் வரமாட்டேங்குது. இல்லை கற்று 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய கட்டளை, அவருடைய அந்த ஆணைகள் ஒருபோதும் மாறாது. கர்த்தர் நினைக்கின்ற தேவன். அதனால் திரும்ப சொல்கிறேன், 5 காரியங்களை சொல்கிறேன், திரும்பி சுட்டி காட்டுகிறேன். 1, நமது தாழ்வில் நம்மை நோக்கி குனிந்து பார்க்கின்றதான் கிருபை. நமது தாழ்வை நினைக்க கிருபை என்றும் உள்ளதுன்னு போட்டிருக்குற. என்றும் உள்ளது மாத்திரமல்ல, இன்றும் உள்ளது. ஆமென். அப்படின்னா நம்மை நோக்கி குனிகின்ற ஒரு தகப்பன் நம்மை நினைக்கிறார். என் தாழ்மையில் இருக்கிறான், உலகமெல்லாம் இவனை தள்ளிவிடலாம், ஆனால் நான் அவனை பார்க்கணுமே, நான் அவனை அவனுக்காக தாழ்த்துகிறார. 2வது கவனித்தோம், நம்முடைய பலவீனத்தை அறிந்திருக்கின்ற ஆண்டவர். 3வது நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவர். 4வது நம்முடைய பிரயாசங்கள். 5வது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். இது மிக அவசியமானது.
கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு செய்தி முடிக்கிறேன். செய்தி முடியலை, சரியா? செய்தி முடியலை. இந்த வருஷம் முழுதும் வரும் செய்தி. நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சொன்னேன், சரியா? இந்த செய்தி எது வரைக்கும் வரும்? எது வரைக்கும் வரும்? வாயத்தரைங்களை கொஞ்சம். எது வரைக்கும் வரும்? படிக்கட்டி இறங்குற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும், அப்படி தானே? இல்லை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இது 2024 மாதத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை, அவருடைய பொன்மாரில் போய் சாகின்ற வரைக்கும் இந்த வார்த்தை வரும். நம்மை மறவாத ஒரு தெய்வன், சரியா? வாசிங்களேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம், ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் 9ஆம். அந்நாளிலே there comes a day, ஒரு நாள் வருகிறது. அதாவது நம்ம நினைக்கின்ற தேவன் ஒரு நாளை நமக்கு நியமித்திருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, அந்நாளிலே தாவீதின் கூடாரம் என்ன ஆகுது? விழுந்து கிடக்கிறது. தாவீதின் கூடாரத்துக்கு நிறைய அர்த்தங்கள். அவனுடைய ஆட்சியை சொல்லலாம், அவனுடைய அரண்மனையை சொல்லலாம், அவனுடைய கூடாரத்தை சொல்லலாம், அவனுடைய ராஜரீகத்தை, நிறைய காரியங்களை சொல்லலாம். அந்த தாவீது கூடாரம் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம் தான். அந்த கூடாரம் என்ன ஆகுது? விழுந்து கிடக்குது. பாருங்களேன். அப்படின்னா அதன் மகிமையை இழந்து, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை இழந்து, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்தது. அது விழுந்து தலைமுறை தலைமுறை தாண்டி வரும்போது அது விழுந்து கிடந்தது. நமக்கு தெரியும், தாவீதின் காலத்தில் இருந்ததை விட சாலமோன் காலத்தில் குறைஞ்சி போச்சுல. வர அதுக்கப்புறம் ரகுவேம் காலத்தில் இன்னும் குறைஞ்சி 2 உடஞ்சி போச்சுல ராஜ்யம். அப்படின்னா தாவீதின் கூடாரம் என்ன ஆகுது? உடைந்து கிடக்கிறது. அதோடு கர்த்தர் விட்டு விடுவதில்லை. கர்த்தர் நினைக்கின்ற தேவன். அவர் என்ன பண்றாரு சொல்லிட்டு வாக்குத்தத்தத்தை பாருங்க. ஆமீன் சொல்லணுமே. விழுந்து போயிட்டு கர்த்தர் விட்டு விட மாட்டா. தாவீதுக்கு கொடுத்த வாக்கு உடன்படிக்கை இருக்குல்ல, சூரியன் சந்திரன் ஒளிஞ்சு போகலாம், ஆனால் தாவீது பண்ண உடன்படிக்கை. சங்கீதம் 89:35 வாசிங்க. சங்கீதம் 89:35. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு என்ன செய்ய முடியாது கர்த்தரால? ஒருவருக்கும் பொய் சொல்லாத தேவன் இங்கே சொல்லுகிறார், நான் தாவீது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், சூரியன் சந்திரன் உள்ள வரைக்கும் இந்த உடன்படிக்கை இருக்கும் சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்கிறார், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் எவ்வளவேனும் பொய் சொல்லாத தேவன் சொல்லுகிறார். இந்த தாவீதுக்கு மாத்திரம் நான் பொய் சொல்லவே முடியாது, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே. ஆகவே விழுந்து போன தாவீதின் கூடாரத்துக்கு கர்த்தர் செய்கிறாரு, அதை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து எடுத்து கர்த்தர் நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணுவார்னா, விழுந்து போனது என்ன செய்கிறாரு? நம்முடைய தாழ்வாக இருக்கலாம், நம்முடைய பலவீனங்களாக இருக்கலாம், நம்முடைய கிருவி எல்லாத்தையும் என்ன செய்வார்? திரும்ப எடுப்பிக்கும் போது என்ன செய்வாரா? அந்த பழைய நிலைக்கு, முந்தின நிலை எப்படி இருந்ததோ. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, முந்தினதை காட்டிலும் பின்னதை அதிக மேன்மையாக கர்த்தர் உயர்த்துவார். இது விழுந்து போய் கிடக்குது, என்ன பண்ண கர்த்தர் தூக்குகிறார், அதில் பழுதானதை சரி பண்ணுகிறார், திறப்புகளை அடைக்கிறார், அந்த முந்தின நிலைக்கு மறுபடியும் கொண்டு வரார். தெரியுங்களா? அந்த கொண்டு வரும்போது கர்த்தர் செய்கிறார், ஒன்று உருவாக்குகிறார், ரெண்டாவது அழகுபடுத்துகிறார். பாருங்களேன், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதாவது நாட் ஒன்லி ரெஸ்டோரேஷன் பட் அடோனிங் என்றால் அலங்கரித்தல். கர்த்தர் தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துவது மாத்திரமல்ல, பழுதானதை சரி பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும்ல, இந்த கை உடையுதுல, கை உடையுதா? கை உடைஞ்ச மறுபடியும் கட்டெல்லாம் போட்டு கையை சரியாக்கிட்டு வந்துடுறீங்களா? இந்த உடஞ்ச பிறகு, கை உடஞ்சி சரிப்படுத்தின பிறகு இந்த கைக்கு இந்த கையை விட பலம் அதிகமாக இருக்கும். இந்த கை உடஞ்சி சரியான ஆள்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? அடி வாங்கியிருக்கீங்களா? சில சபையில் பாடும்போது கைத்தட்டுறதை பார்த்துருக்கீங்களா? பலான் பலான்னு சத்தம் கேட்குது பாருங்களா. நான் நினைப்பேன், இந்த வீட்டில் எவனாவது கையில் அடிபட்டானா செத்தே போயிடுவாங்க. அப்படி அடிக்கிற அடி சத்தத்தை கேட்டிங்கன்னா, ஐயோ இவன் கையில் ஒரு அடி வாங்கினான்னா கடையே முடிஞ்சு போயிடுமே. கை உடைந்து போனால், எந்த உறுப்பு உடைந்து போனாலும் திருப்பி அதை சரி பண்ணும்போது, இப்போல்லாம் ஸ்டீல் பிளேட் வைக்கிறாங்கல்ல உள்ள. ஆமாம், எல்லாம் அயன் மேனாக மாறிட்டான் பாருங்களா. இப்போல்லாம் ஸ்டீல் மேன், இப்போல்லாம் எலும்பெல்லாம் என்னவா மாறுது? ஸ்டீலாக மாறுது பாருங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்டீல் வச்சு ஆசாமிலாம் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் யாருன்னா ஸ்டென்ட் மேன். நான் உங்களுக்கு தெரியும், ஸ்டண்ட் மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டென்ட் மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா எனக்கு ஹார்ட்டில் ஸ்டென்ட் இருக்குது.
அப்படி எனக்கு கிட்னியில் ஸ்டென்ட் இருக்குது, இன்னொரு இடத்துல ஸ்டென்ட் இருக்குது, உடம்பு முழுது ஸ்டென்ட் தான். நான் யாருன்னா ஸ்டண்ட் மேன் இல்லை, ஸ்டென்ட் மேன் தான். அப்படின்னா வரம் நிறைய இருக்குல்ல. ஒரு பழுதாகி மறுபடியும் சரிப்படுத்தும் போது பழையது மாதிரி பண்ண மாட்டோம், அதோட நல்லா பண்ணுவோம்ல. இன்னொரு முறை வந்தால் சுனாமி வந்து பூமி அசைஞ்சா வீடு விழுந்தா மறுபடியும் கட்டும்போது எப்படி கட்டுவோம்? ஒரு கை பார்த்துடலாண்டா. சுனாமி வந்தால் கூட அப்படி தானே பண்ணுவோம். கர்த்தர் பாழானதை திரும்ப கட்டும்போது நாட் ஜஸ்ட் ரிஸ்டோரேஷன் பட் அடோனிங். கர்த்தர் அலங்கரிப்பார். அந்த அலங்கரிப்பது தான் இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். விழுந்து போன தாவீதின் கூடாரம், அதை கர்த்தர் நினைக்கிறார். அதுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேனே, அதை நான் திரும்ப எடுப்பிக்க வேண்டுமே, நான் அதை பழுதுபடுத்த வேண்டுமே, அதை புதிதாக்க வேண்டுமே. இதை புதிதாக்கும் போது மகிமையான அனுபவங்கள் உண்டாகும். சில கருத்துக்களை சுட்டி காட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். ஒன்று, அப்படின்னா கர்த்தரமே அலங்கரிக்கின்ற தேவன். சங்கீதம் 149:4 வாசிங்க. சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்து ராமேன் சொல்லணுமே. கர்த்தர் என்ன பண்ணுறாரா? ஜனத்தின் மேல் பிரியம் வைத்தால் என்ன பண்ணுவாரா? அவர்களே கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறான்னு போட்டிருப்பாருங்களேன். அப்படின்னா பழுதானவைகளை சரிப்படுத்தும் போது கர்த்தர் பழைய நிலைமைக்கு மாத்திரம் இல்லை, அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வருவார். ஒன்று லூக்கா 15:22. அப்பொழுது எப்பொழுது என்றால் இளைய மகன் திரும்பி வந்துட்டான். எப்படி வந்திருக்கிறான்? பன்றிகள் மேய்த்து பன்றிகள் சாப்பிட தவிடு கூட கிடைக்காம அவன் அங்கிருந்து ஓடி வந்திருக்கிறான். ஓடி போனவன் திரும்ப வந்திருக்கிறான். தகப்பன் அவனை சந்திக்கிறான். தகப்பன் ஓடி போய் அவனை அரவணைத்துக் கொள்ளுகிறான். அப்படின்னா அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அக்செப்டிங். அவனை அக்செப்ட் பண்ணதோடு முடிஞ்சு போயிடல, இஸ் அடோனிங். அவனை அலங்கரிக்கலாம் பாருங்களேன். அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் வறியவனாக மாறி பன்றிகள் சாப்பிட தவிடு கூட அவனுக்கு கொடுக்கல யாரும். அந்த நிலையில் வருகிறான். தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அது தகப்பனுடைய அன்பு. ஆனால் தகப்பன் அதோடு நிறுத்தலை. அப்பொழுது என்றால் அந்த அக்செப்ட் பண்ணுறான். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கான். ஏற்றுக்கொள்ளும் போது அவன் சொல்லுகிறான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி என்ன கொடுக்கணும்? வஸ்திரம் கூட இல்லை. என்ன வஸ்திரம் அது? பெஸ்ட் ரோப் என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். பெஸ்ட் ரோப். அடுத்தது கைக்கு என்ன? நமக்கு விரலுக்கு தானே போடுவோம். ஹலோ, இவன் கைக்கே போடுறான் பாருங்களா மோதிரம். புரியுதா? விரல் மோதிரம் எங்கே போடுவோம்? மோதிரம் விரல் போட்டால் என்ன ஆகும்? விரல் மடங்காது. நான் வந்தேன்ல, நான் போனேன்ல, இப்படி காட்டுன்றேன். நான் விரலில் மோதிரம் இருக்குல்ல. கர்த்தர் விரலுக்கு மோதிரம் கூட கைக்கு. ஆதியாகமம் 41 வீட்டில் வாசித்து பாருங்கள். யோசேப்புக்கு கையில் தான் அந்த முத்திரை மோதிரத்தை போட்டான் இருக்கும். செல்வாவியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முத்திரை மோதிரம் எல்லாமே கைகளில் தான். ஏன்னு சொன்னால் கை என்றால் விரல் என்பது அழகு பார்ப்பது, கை என்றால் முத்திரையிடுவதற்கு, முத்திரிப்பதற்கு, அது செயல்படுத்துவதற்கு. அப்படின்னா தகப்பன் பிள்ளைக்கு என்ன பண்ணுறான்? முதல்ல பெஸ்ட் ரோப். அடுத்து என்ன பண்ணுறான்? பெஸ்ட் அத்தாரிட்டி. அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான். என்ன பண்ணுறான்? அவன் கைக்கு விரலுக்கல்ல, நாளைக்கு அவன் விரலுக்கல்ல, கைக்கு மோதிரத்தை போடுங்க. அடுத்தது காதுக்கு என்ன செய்யணும்? பாதரட்சியம். நமக்கு தெரியும் ஊழியம். பாதரட்சியம் அது என்ன? 1 பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 1 பாட்டு 7:1 வாசிங்க. ராஜகுமாரத்தியே, எந்த கால் அழகா இருக்குது? தங்கத்தில் கொலுசு போட்ட கால்கள் உள்ள ராஜகுமாரத்தியே, உன் கால்கள் அழகாக இருக்கிறது. அப்படியே சொன்னார் அவர். பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? ஊழியத்தினால உலகத்தை விட்டு உயர்த்தப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அப்படின்னா தகப்பன் இந்த ஓடி வந்த மகனுக்கு என்ன பண்ணுறான்? இழந்து வந்து நிற்கிறான். அவனை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு, அதாவது நாட் ஒன்லி அக்செப்டிங் பட் இஸ் அடோனிங். அவனை அலங்கரிக்கலாம் பாருங்களேன். என்ன பண்ணுறான்? அவனுக்கு முதல்ல பெஸ்ட் ரோப். அது என்ன? ஏசாயா 61:10 அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வையை கொடுக்கலாம் பாருங்கள். அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறான். 2வது அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான், மோதிரம். 3வது பாதரட்சி என்பது அவனுக்கு ஒரு மகிமையான ஊழியம். அந்த மகன் என்ற நிலையை மறுபடியும் கொடுக்கும்போது பழையதை கொடுக்கல, அதை விட மேலானதை கொடுக்கலாம் பாருங்களேன்.
ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இந்த தேவன் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் அலங்கரிப்பதற்கு ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 17, 14, 15. சங்கீதம் 17, 14, 15. மனுஷனுடைய கைக்கும் அப்ப இவன் எங்க மாட்டிட்டு இருக்கான்? ஒருத்தன் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்க உலக கையில் மாட்டிட்டு இருக்கிறான். உலகத்தின் மனிதர்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். அதை வச்சு என்ன பண்றான்னா, தேவ பிள்ளைகளை அவன் பிடித்து வைத்திருக்கான், அகப்பட்டு கொண்டிருக்கிறான். என்னை தப்புவியும். அவங்க வயிற்றில் எதுதான் இருக்குது? கர்த்தருடைய திறமையும் தான் இருக்குது. இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களுக்கு என்ன வயிறு யார் தான் நிரப்புறாங்க? கர்த்தர் தான் நிறைவேற்றி நிரப்பி வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் வராங்க. என்ன பண்ண, அடுத்த தலைமுறைக்கும் வைத்து போறாங்க. நான் ஒன்று என்னத்தான், நான் வித்தியாசமான ஆளியா? நான் அவங்கள மாதிரி இல்லை. அவன் இம்மையில தங்கள் பங்கை பெற்ற உலக மக்கள். அவன் சாப்பிட்றான், திருப்தி அடைகிறான். பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போகிறான். நானோ நீதியில் உம்மை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது ராமேன்னு சொல்லணுமே. இவன் தப்பு வைக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய சாயலுக்கு நம்மை மாற்றுகிறவர். அந்த அடோனிங் பாருங்களேன், நாட் ஒன்லி அக்செப்டிங். இந்த தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, இந்த நினைக்கின்ற தேவன் மிக முக்கியமானது. நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த பக்கமும் விடுதலை பெற முடியாத நிலையில் இருக்கிறோம். அவர் நம்மை தப்பு வைக்கிறார். தப்பு வைத்தவர்கள் நிறுத்தி விடவில்லை, அவருடைய சாயலுக்கு ஒப்ப நம்ம மாற்றார். பாருங்களேன். மூன்றாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் நம்மை பழுது பார்த்து பழைய நிலைக்கு கொண்டு வரும்போது, நம்மை நினைக்கும் போது, மூன்றாவதாக சங்கீதம் 45, சங்கீதம் 45, 13, 14. ராஜகுமாரத்தை எப்படிப்பட்டவங்களா? உள்ளான பூரண மகிமை உள்ளவள். அவளுடைய உடை பொற்சரிகையாக இருக்கிறது. என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அந்த எம்ப்ராய்டர் பண்ண வைப்பாங்க, சித்திர தையலாடை. ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுகிறார். கவனிங்க, மூன்றாவதாக அந்த பெண்ணை அலங்கரிக்கிறாங்க. ஒரு பெண்ணை அலங்கரிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ராஜாவுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற அளவுக்கு என்ன பண்றாங்க? பெண்ணை அலங்கரிக்கிறார்கள். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எஸ்தர். எஸ்தருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? அச்சாலைன்னு சொல்லுவாங்க. ஹடேசா ஒரு நல்ல வார்த்தை. சரி, அங்கே வேண்டாம், நேரம் போயிடும். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 2:13. இப்படி ஜோடிக்கப்பட்ட பின், அதாவது இப்படின்னா எப்படின்னா, 6 மாதம் ஒரு பெரிய அண்டாக்குள்ளே முக்கி எடுக்கிறானுங்க ஆளை. அடுத்த 6 மாதம் இன்னொரு அண்டாவில் முக்கி எடுக்கிறானுங்க. என்ன இது? பரிமளை தைலங்கள் அழகுபடுத்துகின்ற, நம்மளாம் இன்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லியே கொஞ்சம் பெயிண்ட் மாதிரி தான் அடிக்கிறோம் நம்ம ஆளுங்கெல்லாம், தங்கம் எல்லாம். ஆனால் அவங்கள அப்படி இல்லை, 6 மாதம் முக்கி எடுப்பான் போல இருக்குது. அடுத்தது 6 மாதம் இன்னும் அடுத்த ப்ராசஸ் முக்கி எடுக்கிறான். 1 வருஷம் இப்படி அலங்கரித்த பின்பு ராஜாட்ட போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? 1 வருஷம் ஆயத்தம் பண்ணுறாங்க. பாருங்களேன், இவ்வளோ முக்கி எடுக்கிறாங்க. இவ்வளோ 15ஆம் வசனம். இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? 1 வருஷம் முக்கி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் மூளுக்கு வச்சு ஊற வச்சு ஊருகா மாதிரி ஆக்கிட்டானுங்க ஆளுங்களை. இவங்களை என்ன பண்றாங்க? எடுத்து ராஜ சமூகத்தில் போகணும். போகும்போது வேணும் சொல்லுது, அந்த ராஜாவை பார்க்குற அந்த சந்தர்ப்பத்துக்கு அவங்க என்ன கேட்டாலும் அலங்கரிப்பது கொடுப்பாங்க. ஆனா வசனம் போட்டிருக்குது, வாசியா. அவன் என்ன செய்யல, எக்ஸ்ட்ராவா ஒன்றும் கேட்கல. பாருங்களேன், ஏனென்றால் அவள் பிறவியிலே அழகி, பார்ன் பியூட்டி. கர்த்தர் ஒரு குழந்தை ஒரு தாயின் கீழ் உருவாக்கும் போது, இந்த மண்டை இருக்குது, அந்த மரமண்டை இருக்குது, அதை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் படைக்கிறார். டல் ஹெட்ன்னு சொல்றாங்களே இன்னைக்கு, மரமண்டை. இந்த மரமண்டை உள்ள களிமண்ணாடா இருக்குது. ஆமா, கர்த்தர் அப்படிதான் படைக்கிறார். கவனிங்க, இது தலைமுடியாக இருக்கட்டும், கைன்புருவமாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், மூக்கு, உடலில் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் படைக்கிறார். இந்த எஸ்தரை தாய்கரில் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறது தெரியுங்களா? இவளை கொண்டு போய் 1 வருஷம் ஆயத்தம் பண்ணி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். இவளுக்கு வேற எந்த அலங்காரமும் இல்லாமல் அவளை பார்த்த உடனே அகாஸ்வே ராஜா தொப்புன்னு கீழே விழணும். அப்படி அவளை அப்படி அலங்கரிச்சிருக்கார் பாருங்களேன்.
இதைத்தான் சங்கீதம் 45, 13, 14 வாசிக்கிறோம். 13, 14 வாசிக்கிறோம். ராஜகுமாரத்தி இவளுக்கு அழகு முகத்தின் அழகோ உருவத்தின் அழகோ சொல்லலை. என்ன பண்ணுறது? அவள் உள்ளான பூரண அழகுள்ளவள். உள்ளா கர்த்தர் அப்படின்னா நம்மை அந்த பழைய நிலையிலிருந்து மாற்றும் போது நினைக்கும் போது என்ன பண்ணுறாரு? நம்மை ஒரு உள்ளான பூரண அழகுள்ளவளாய். எதுக்கு? ஃபார் த கிங். ராஜாதி ராஜா முன்னாடி நிற்கிறதுக்கே இவ்வளவு அலங்காரம். ஒரு வருஷம்னா ராஜாதி ராஜா முன்னாடி எத்தனை ஆண்டுகள் கர்த்தர் நம்மை அலங்கரிப்பார் பாருங்களேன். 4வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் அலங்கரிப்பது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. எபேசியர் 5. அதை விட்டுலாம். ஓ, அது தொடக்கத்தில் தான் இருக்குதோ. பாதியிலேருந்து வாசிங்க தம்பி. அங்கேருந்து வாசிங்க. அப்படியே கூட எடுத்துடலாம். இது யார் இன்றைக்கி கணவன் அப்படியே மனைவி மேலே அன்பு கோருகிறான்? வம்பு தானே நடக்குது. எங்கே அன்பு இருக்குது? வேணா அம்பு வேணா விடுவானே தவிர அன்பெல்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. சரி வாசிங்கப்பா. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கோர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு கவனிச்சிங்களா? எத்தனை முக்கிய எடுத்தாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் வசனத்தால் அப்படியே சுத்திகரிக்கிறா பாருங்களேன். சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் அது எத்தனை அலங்கரிக்கிறவங்க ராஜா முன்னாடி நிற்கணும். அவனு ஒரு பெரிய ராஜா தான். 127 நாடுகளுக்கு ராஜா இல்லை. அவனுக்கு முன்னாடி நிறுத்தணும்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க? அவளே அலங்கரித்தாங்க. ஆனால் இங்கே வாசிக்கிறோம் கர்த்தர் தம்மையே அதுக்கு ஒப்பு கொடுக்குறா பாருங்களேன். இந்த மனவாட்டியை தமக்கென்று அலங்கரிப்பதற்கு கர்த்தர் சிலுவையில் தன்னுடைய அழகை எல்லாவற்றையும் இழந்தார்ல. ஒன்று கவனிங்க, இந்த அழகு இழந்து அந்த அழகை சபைக்கு கொடுத்துருக்கார். இந்த தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாத்தா பெரும்பாலும் ஷேவ் பண்ணாதில்ல. எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனால் இங்கே ஷேவ் பண்ணி இங்கே கொஞ்சம் தாடி கீடிலாம் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த பெருசெல்லாம் அப்படி தான் ஷேவ் பண்ணும். ஏன்னா என்றைக்கே ஒரு நாள் பண்ணுறதில்ல, அரையும் குறையுமா தான் வந்து நிற்கும். சரி, அது விட்டுலாம். இந்த பேத்திங்க சின்ன குட்டி குழந்தைங்க இருக்குது தெரியுங்களா? அது எடுத்தோம் தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, தாத்தா பார்த்தோன்னா என்னை விட இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக இருப்பார். குழந்தை பார்த்தே அழகாக இருக்கும்ல. உன்னை என்ன பண்ணுவார் தாத்தா? அந்த குழந்தைய இழுத்து வம்பு பண்ணுவோம். எடுத்து வச்சு அது கண்ணத்தில் தேய்ப்பாங்க பாருங்கள். பார் உன் வெள்ளையை நான் இப்போ எடுத்துடுறேன் பாரு. அது அலரும். ஐயோ நான் போச்சியா, என் அழகெல்லாம் போச்சியா. இந்த ஆள் மொத்தத்தை பார்த்துருக்கீங்களா? உங்களை யாருமே பண்ணல போல இருக்கு. உங்கள் தாத்தா தான் நல்ல தாத்தா உங்களுக்கெல்லாம். அதை அந்த மீசை அந்த தாடியை வச்சு தேய்க்கும் பாருங்கள். அந்த குழந்தை படுற பாடு பெரிய பாடில் எடுக்க முடியுமா? அலங்காரத்தை அந்த நேரத்தை எடுக்க முடியுமா? முடியாத. ஆனால் சிறுவேலை கர்த்தர் தன்னுடைய அழகை இழந்து நம்மை அழகுள்ளவனாக மாட்டினார். எதுக்குன்னா ராஜாதி ராஜா முன்னாடி நிற்பதற்காக தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தான் போட்டிருக்குத. இதுக்கு கரை திரை அற்ற ஒரு மனவாட்டியாக நிற்கிறதுக்காக 5வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஏன் கர்த்தர் செய்கிற அலங்காரம்? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16, 13, 14. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13. இவ்விதமாய் இவ எப்படிப்பட்டவ? அழகான கண்கள் உன்னை கண்டதா பாட்டில் பாடுறாங்களே, அந்த பாட்டு தான். சரியா? இந்த பாட்டில் இவ எங்கே இருந்தா? பெற்றபோது இவள் உப்பினால் சுத்திகரிக்கப்படலை, தண்ணீரினால் கழுவப்படலை, தொப்புள் அறுக்கப்படவில்லை. அப்படியே குப்பத்தொட்டில் போட்ட மாதிரி போட்டாங்க எருசலேமை. கர்த்தர் கடந்து போனார், பிள்ளைகள் பரிதாபம் கொண்டார், பிழைத்திருந்து சொல்லி போயிட்டார். திரும்பி வரும்போது அவள் வாலிபம் ஆயிட்டா. ஆனால் அவள் ஆடை ஏந்தி இருந்தாள். தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவளை மூடினார். அப்புறம் அலங்கரிக்கிறான். அந்த அலங்காரத்தின் முடிவைத்தான் வாசிக்கிறோம். திரும்ப வாசிக்க தம்பி. இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். இருந்தது. சொல்லுமே. இந்த அலங்காரம் எதுக்குன்னா அந்த ராஜ்யத்தை சொந்தப்படுத்துவதற்கு. அடுத்த வருஷம் வாசிக்கிறோம், என்னுடைய மகிமையை உனக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகிமையினாலே நீ அழகாக இருக்கிற. இந்த காலை வெளியில் உங்களுக்கு இதை நிச்சயத்தோடு சொல்ல முடியும். கர்த்தர் சபைக்காக கொடுத்த வார்த்தை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நினைத்தால் என்ன செய்வார்? நான் சொன்னேன், மறக்கின்ற உலகத்தில் வாழ்கிறோம். மறக்கின்ற ஆவிக்கிற உலகம் கூட இருக்குது.
கடந்த ஒரு வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஊழியர்களுக்கு வெளியே எங்கேயும் போகாமல் இருந்தேன். நான் யோசித்து பார்ப்பேன், என்கிட்ட ஃபோன் பண்ணி உடம்பு எப்படின்னு கேட்குறவங்க விரல் விட்டு எண்ணிடலாம், விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் ஒரு வருஷத்தில் நான் ஏறக்குறைய வழக்கமாக சொன்னால் 52 வாரம் இருக்குல்ல, எப்படியும் ஒரு 200 மெசேஜாவது கொடுத்துப்பேன் ஒரு வருஷத்துக்கு. நான் தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டுக்கு வெளியே. ஆனால் ஒரு நிறைய ஊழியக்காரங்க போனவொன்னே அப்பா எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரியும் பார்ப்பாங்களே, நம்ம அங்கேருந்து வரலுக்குள்ளே மறந்து போயிடுவாங்களுக்கு. ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்க மாட்டாங்க, எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. கேட்டான்னு சொல்லுவாங்க, ஐயா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஃபோன் பண்ணல. ஐயா ரொம்ப தங்கம் நீங்கள்லாம். அதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம் நான் ஃபோன் பண்ணால், தெரியுதில்ல நேரில் வந்தால் என்னப்போ. ஃபோன் பண்ணாலே டிஸ்டர்பன்ஸ் எப்படி நேரில் வர முடியும்? கவனிங்க, நாம் வாழுகின்ற உலகம், அது ஆவிக்கிற உலகம் சேர்த்து சொல்லுகிறேன், மறக்கின்ற உலகம்தான். நிச்சயமாக மறக்கும். நான் இன்னும் பார்க்குறேன், சபைகளை போய் பேசுவேன் தெரியுங்களா, அவர் சொல்லுவாங்க, ஐயா இப்படி யாரும் பேசுனதே இல்லை, அவ்வளோ கேவலமாக பேசியிருப்போம் போல இருக்குது, இவ்வளோ இப்போ யாருமே பேசுனது இல்லையா, அங்கே அடுத்த முறை கண்டிப்பாக வரணும்யா, இப்போவே டேட் கொடுங்கயா. நான் சொல்லுவேன், நான் வீட்டுக்கு போகிறது ஃபோன் பண்ணுங்க. எப்படியும் நான் ஒரு 35 வருஷம் மேலே ஊழியம் பண்ணுறேன், யாரும் ஃபோன் பண்ணதே இல்லை அதுக்கப்புறம். இது மறக்கின்ற ஒரு உலகம். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க, நம்ம நினைக்கிற ஒரு அப்பா இருக்காங்க நமக்கு. உலகம் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறக்க மாட்டார். கர்த்தர் நம்ம நினைக்கின்ற தேவன் எதுக்கு நினைக்கிறாருன்னு சொன்னால், நம்முடைய முந்தின நிலைமைக்கு அல்ல, அதை விட ஒரு மேலான நிலைக்கு. அடோனி. கண்ணில் மூடலாமா எல்லாரும்? கண்ணில் மூடுவோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திரும்ப சொல்லுகிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பவும் எடுப்பித்து அது திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சரிப்படுத்தி முந்தின சீருக்கு கொண்டு வருவார். அப்படின்னா கர்த்தர் நம்ம ஏன் நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நான் சொல்லுகிறேன், பழைய நிலைமையோட மேலான நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம் பெரிதாக தான் இருக்கணும், அது குறைவாக இருக்காது, அது பெரிதாகத்தான் இருக்கும். ஆகவே கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இது கர்த்தர் நம்மை மீட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, அல்லது நம்மை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்மை அலங்கரிக்க கர்த்தர் தவறுவதில்லை. ஒன்று, அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், என்றால் நம்மை அலங்கரிக்கிறார். எப்படி இளைய மகனுக்கு அலங்காரங்கள் கொடுக்கப்பட்டதோ, இரண்டாவதாக அவர் நம்மை தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறவர். மூன்றாவது, அவர் தமக்காகவே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். நான்காவதாக, அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டியாக நிற்கணும். ஐந்தாவதாக, அவருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்யணும்? சொந்தப்படுத்த வேண்டும். கண்ணில் மூடலாமா? கண்ணில் மூடலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கண்ணில் மூடுங்க, கண்ணில் மூடுங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை என்னோட சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக, ஏன்னா நமக்கு நன்மை செய்வதற்கு நம்மை நினைக்கின்ற தேவன். நிச்சயமாக முடிவு உண்டு. முடிந்து போகுமா? முடிந்து போகுமா? நம்ம நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். ஏனென்றால் நிச்சயமாக அது நடந்து விடும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போம்.